ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன். ஸோ எப்பயும் போல் வளவலன்னு வேணாம், டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலான்டா. ஸோ ஸ்டார்டிங் சீனே சர்ச்சில் தாண்டா ஸ்டார்ட் ஆகுது. அந்த சர்ச்சோட டெக்கரேஷன் பார்த்தாலே தெரியுது இன்றைக்கி ஒருத்தவங்களோட இம்பார்ட்டண்ட் டே, அவங்களோட மேரேஜ் டே அப்படின்ட்டு. ஸோ அந்த சர்ச்சோட டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாத மாதிரி தான் அந்த கப்புள்ஸும் அவ்வளோ அழகாக ரெடியாகி நிற்கிறாங்க. ஸோ ப்ரெஸ்டீட் வந்தோடனே 2 பேரும் அவங்களோட பொசிஷனில் நிற்கிறாங்கடா. அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இந்த உலகத்தில் இந்த மூமெண்ட்டுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ண மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஷையாக இருக்காங்க. அவங்க கண்ணே காட்டுது அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற பர்சனை எவ்வளோ லவ் பண்ணாங்கன்னு. ஸோ அப்படியே அந்த பர்சனை பார்த்தோம்னா ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக இருக்காங்கடா. அவங்களுக்கு இதோட இந்த வாழ்க்கை நின்றா போதும், இந்த உலகத்துக்கு மேலே சுற்றக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப லைஃப் ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்காங்க. அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஃபேஸ் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனுக்கும் எந்த ஒரு ஈக்குவலுமே இல்லைடா. அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க, சம்மந்தமே இல்லாத மாதிரி. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபாதர் யார் வந்து வெட்டிங் செரமனி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. அவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ கிம் டயாங், நீங்கள் மயூரியை உங்கள் லாஃபுல் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் உங்கள் ஒய்ஃப் கூட இருப்பேன்னு கடவுளுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்க சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கடா. ஸோ அந்த பர்சன் நம்ம கிம் டயாங் தான். அவருக்கு வந்து ஆன்சரே சொல்ல முடியலை. ஒன்ஸ் டைம் வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்குறாங்க. ஃபேமிலியை பார்த்துட்டு அவங்களோட கண்ணை தாண்டா இறுக்கி மூடுறாங்க. அப்போ கண்ணை மூடமே தான் அவ்வளோ டியர்ஸ் வெளியே வருது. பட் ஆனால் அதை யாருமே நோட் பண்ணலை. அப்படியே அவரோட லைஃப்பை தாண்டா திங்க் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் தாண்டா. நம்ம டயாங் தான் அவங்க வீட்டில் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ டயாங் வந்து அவங்க வீட்டுக்கே செகண்ட் பையன்தான்டா. பட் இருந்தாலும் டயாங் மேலே எல்லாருக்குமே அவ்வளோ பாசம் இருக்கும். டயாங் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஒரு லைட் மாதிரி. எவ்வளோ தான் எல்லோரும் சேடாக இருந்தாலும் டயாங்கோட ஒரு சின்ன பாக்ஸி ஸ்மைல் போதும், எல்லாரையும் ஹாப்பி ஆக்கிரும். அதனாலே அவரோட லைஃப்பில் எல்லாமே அவருக்கு சீக்கிரம் கிடச்சிரும். அவருக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவங்க ஃபேமிலியிலேயே அவங்கள வளர்த்துருப்பாங்க. ஸோ வழக்கம் போல் எப்பயுமே அவர் தூங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச ஆத்தரோட ஸ்டோரி ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்டா அவருக்கு. இன்ஃபேக்ட் அவருக்கு ஸ்டோரி எழுதணும்னு ஒரு ஆசை வந்ததே அந்த பர்சன் தான் ரீசன். அவ்வளோ ஹாப்பியாக அந்த ஸ்டோரியை படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு லைனும் அவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டோரிக்குள்ளே அவர் வாழ்ந்துட்டு வந்த மாதிரியே இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த எண்ட் பார்ட் முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுறாரு. அவரோட லைஃப்லேயே மறக்க முடியாத டைம்னா அந்த ஸ்டோரி படிக்கிறது, அது கமெண்ட் பண்ணுறது, அதுலேருந்து அவர் கொடுக்குற ரிப்ளை, அந்த ரிப்ளைக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணுவார். ஸோ ஃபைனலாக ரிப்ளேவாக வந்துருச்சு. ஹாப்பியாக ஒரு வர்றது என்னமோ சின்ன ரிப்ளை தான், தேங்க்யூ இல்லை ஹார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே டயாங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த ரிப்ளையை பார்த்தோன்னே டயாங்கும் அவரோட சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலாம் தாண்டா போகிறாரு. பட் என்றைக்கு நம்ம தூங்கும்போது டைம் நம்மளை தூங்க விட்டுருக்கு கரெக்ட் டைமில். ஸோ கரெக்டாக டோர் நாக் சவுண்ட் கேட்குது. டயாங் செம்ம டென்ஷனாக டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பட் டயாங்கோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் நிற்கிறாங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், டயாங்கோட தலைவலின்னு கூட சொல்லலாம். ஸோ டயாங்கும் கதவை திறந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்க பெட்டுக்கு தாண்டா போகிறாங்க. டேய் கரடி, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், ஒரு வார்த்தை கூட உள்ளவான்னு சொல்ல மாட்டியா? எதோடா நான் உள்ளே வராதுன்னு சொன்னோன்னே நீ அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிடுவ பாரு, நான் கேட்டவனே வா உள்ள அப்படின்றாங்க. டேய் உனக்கு வர வர வாய் கொழுப்பு ஏறி போச்சுடா. ஜிமின், உனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் நீ என்ன பண்ணாலும் அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு. அப்புறம் என்ன உனக்கு, பேசாமல் வாடா, எனக்கு தூக்கம் வேற வருது. என்னது தூக்கம் வருதா? உன் ஆளோட கதையை அதுக்குள்ளேயும் படித்து முடிச்சிட்டியா என்ன, அதுக்குள்ளேயும் தூங்குற அப்படின்ட்டு ஜிம்மின் டயாங் பக்கத்தில் தாண்டா உட்காடுறாங்க. டயாங் ஒரு மாதிரி ஜிம்னை கடித்து தின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அது ஒன்றும் ஆள் இல்லை ஜிமின், அவங்க எழுதுகிற ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க பையனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி எனக்கு அவங்கள பிடிக்கும்? சொல்லு பார்ப்போம். ஏன் பையனாக இருந்தால் நீ லவ் பண்ண மாட்டியாட்டையா? ஏய் ஜிமின், என்ன பேசுகிற நீ?
நானே ஒரு பையன்டா. என்னால போய் எப்படி ஒரு பையன லவ் பண்ண முடியும்? லூசா நீ? அப்படின்றாங்க. ஜிம்மினோட ஃபேஸ் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஒரு மாரி ரொம்ப சேடா இருக்காங்க. ஜிம்மின், என்னாச்சு? நான் எதுவும் தப்பா எதுவும் சொல்லிட்டேனா என்ன? ஐயோ! அதெல்லாம் இல்ல கரடி. நான் தான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா? ஏதோ என்ட்ட மறைச்சியா என்ன? உன்ட்ட மறைக்கணும்னு இல்ல டயாங். ஆனா உன்ட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. உன் நான் உன்ட்ட ரொம்ப நாளா உன்ட்ட சொல்றேன்ல, நான் ஒரு பர்சன லவ் பண்றேன்னு. ஆமா. உன் பூனைக்குட்டின்னு சொல்லுவ. இப்ப என்ன அதுக்கு? அவ எதுவும் சண்டை போட்டாளா என்ன? அதனால தான் என்னோட வாத்து இப்படி வாடி போய் நிக்குதா? டயாங், நீ நினைக்கிற மாரி நான் லவ் பண்றது பொண்ணு கிடையாது. அப்புறம்? பூனைன்றது அது நான் எனக்கு வச்ச செல்ல பேரு தான். அது ஒரு பையன். என்ன ஜிமின் சொல்ற? நீ பையனை லவ் பண்றியா? டேங், உனக்கு இது நான் சொன்னதுக்கப்புறம் உனக்கு அருவருப்பா இருக்கலாம். ஆனால் நான் உண்மையிலே பையனை தான் லவ் பண்ணுறேன். அவன் பேர் ஷுகா. ஜீனோ ஷுகா. ஆ ஜிமின், அது இட்ஸ் ஓகே டேங். உனக்கு இதை அக்செப்ட் பண்ண முடியலைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் உன்கிட்ட அதை மறைக்கணும்னு நினைக்கல. எங்கே எல்லாரும் மாதிரியும் நீ என் லவ்வை தப்பாக நினச்சிக்கிறியோ, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே பாதியிலே உடஞ்சிருமோன்ற பயம்தான். ஆனால் எவ்வளோ நாளுக்கு இதை என்னால் மறைக்க முடியும்னு தெரில. அதனால தான் இப்போயே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் விருப்பம்தான் டயாங் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீரியஸாக பேசுகிறாங்கடா. டயாங்லாம் கொஞ்ச நேரம் சீரியஸாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியலை. நான் என்ன காமெடி பண்ணுறேன்னா, என் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன், இவன் என்ன சிரிக்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. டேய் கரடி, இப்போ எதுக்குடா சிரிக்கிற? ஜிமின், இப்போ நான் அவனை லவ் பண்ணாதன்னு சொன்னேன், என்ன அவனை பிரேக்கப் பண்ண போறியா என்ன? சீச்சி, நீ சொல்லி நான் எதுக்காக பிரேக் பண்ணணும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. அப்புறம் என்ன? இங்கே ஒரு ஜிமின், ஒரு பையனை லவ் பண்ணுறது சரியா தப்பா அது எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு லவ் ஃபீலே எப்படின்னு தெரியாது ஜிமின். அது உனக்கே நல்லா தெரியும். பட் உனக்கு அந்த பையன் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்டாக நான் உன்னை சப்போர்ட் தான் பண்ணுவேன். ஆனால் அதுவே அவன் உன்னை கஷ்டப்படுத்தினானா, ஒரு ஃப்ரெண்டாக நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு தான் நினப்பேன். இதில் நான் அக்செப்ட் பண்ணதும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை ஜிமின். புரியுதா? அண்டு நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ எதுக்காக அதை மறைக்கிறேன்னு. நம்ம சொசைட்டி என்ன தான் அதை பாய்ஸ் டு பாய்ஸை அக்செப்ட் பண்ணாலும் அதை இன்னும் அவங்களால மனசார ஏற்றுக்கிற முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ நீ ஒன்றும் பயப்படாத, சரியா? இதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓகே? தேங்க்ஸ் டயாங் அப்படின்ட்டு டயாங்கை தாண்டா ஹக் பண்ணுறாங்க. டயாங்கும் ஜிம்னை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக ஹக் ப்ரோக் பண்ணிட்டு டயாங்கை தான் பார்க்குறாங்க. சரி சொல்லு, இன்னைக்கு உன் பன்னியோட ஸ்டோரி ஃபுல்லாக வாசிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அவரோட ஸ்டோரி எப்படி இருக்குது தெரியுமா? அவரோட எல்லா ஸ்டோரியும் அவ்வளோ அழகாக இருக்குது ஜிமின். அந்த ஸ்டோரியோட நானும் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவரோட ஸ்டோரியில் அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ட், அந்த ஃபேமிலி அவர் எவ்வளோ மதிக்கிறாரு, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, அண்ட் சேம் டைம் அவரோட லவ்வுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. எல்லா ஸ்டோரியிலையும் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அது பொண்ணா பையனான்னு எனக்கு தெரியல, அவரா அவங்களான்னு. ஆனால் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா கூட நான் ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா ஜிமின்? என்னாலையும் ஸ்டோரி எழுத முடியும்னு என்னை மோட்டிவ் பண்ணவங்களே அவங்க தான். செம்ம மோட்டிவ் தான் போல். அதுதான் பியர்னு ஒரு பேரில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி என் கூட பேசாமல் ஸ்டோரியாக போடுறேன். அன்றைக்கி ஒரு ஸ்டோரி படித்தேன்டா, நல்லா தான் இருக்குது. உனக்கு இப்படிலாம் ஒரு திறமை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலட்டையா.
எப்போ பார்த்தாலும் என் பின்னாடி ஆளை சைட் அடிக்கிறதுக்கு மட்டும் துணை கூட்டிகிட்டு போனால் பத்தாது, கொஞ்சமாச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். குட்ட பயலே. டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? நம்ம அவ்வளோதானா? பின்ன எவ்வளோடா? இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் நீ யாரை லவ் பண்ணுறேன்னே சொல்லியிருக்க. இன்னும் என்கிட்ட எத்தனைலாம் மறைச்சிருக்கியோ? ஈ, சிரிக்காத. சரி சரி, நான் சிரிக்கலை. நான் இங்கே வந்ததே முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான். உன்னால் மறந்துட்டேன். என்னாச்சு? இருடா, எங்கேயோ நம்ம காலேஜ் சீனியர் இருக்காங்கள, அவங்க போன வீக் ஏதோ ரைட்டிங் காம்படிஷன் போனாங்களாம். அந்த இடத்துல ஆத்தர்ஸ்க்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நடக்கிற பார்ட்டி மீட்டிங்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அவங்ககிட்ட எப்படியோ கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி 2 இன்விடேஷன் வாங்கிட்டேன். இதோ அப்படின்றாங்க. டேங்க் ஒன்றுமே புரியலை. சரி, இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? நான் இப்போ தான் ஸ்டோரி லைட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே எனக்கு யாரையுமே தெரியாது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? டே கரடி, கொஞ்சமாச்சும் நான் சொல்கிறது தெளிவாக கேளு. இந்த இந்த மாதிரி ஸ்டோரி மீட்டிங்க்கு கண்டிப்பாக உன்னோட பன்னியும் வர வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் இப்போ வந்து ஃபேமஸாக இருக்கிறதே உன்னோட பன்னி மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அவனும் அங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன சொல்கிற? வரியா? அப்படின்றாங்க. டேங்க் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ நல்லவங்க இல்லை அவங்க ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே ஜிம்மினை தான் பார்க்குறாங்க. எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நீ ரொம்ப நல்லவன் இல்லையே ஜிம்மின். சொல்லு, என்ன மறைக்கிற? சத்தியமாக ஒன்றுமே இல்லைடா, உண்மையை சொல்லு, என்ன மறைக்கிற? நம்பிட்டேன். அப்போல்லாம் நான் உன்கிட்ட போய் எதுவும் மறைப்பேனா? சத்தியமாக ஒன்றுமே இல்லை. அவனை வச்சு செஞ்சுறேன், உண்மையை சொல்லி என்ன பண்ணிக்கிற? அது வந்து அப்படின்ட்டு அவங்களோட நெக்கை தான் ரப் பண்ணுறாங்க. ஸோ டேயாங் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க முறைச்சி. ஆக்சுவலாக நான் சுகான்னு சொன்னேன்ல, அவரும் அவரோட பிரதரோட அங்கே வராங்களாம். நான் சரியாக எதுவும் கேட்கல. அவங்க பிரதரும் ஒரு ஃபேமஸான ரைட்டராக. ஸோ பிரதரோட அங்கே வரதா சொன்னாங்க. ஸோ அப்படியே நானும் அவரை புரியுது புரியுது புரியுது. உன் காதலுக்கு என்ன பலிகடாக்க பிளான் பண்ணிட்டேன் அப்படி தெரியல. அப்படிலாம் இல்லட்டே, அவங்க ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா என்ன? அது எப்படிடா? லவ்னு வரமேனு மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு தேவைப்படுறாங்க, மற்ற நேரம் ஃப்ரெண்டு தேவை இல்லையா? டே ரொம்ப பேசாதடா. நீயும் அப்படியே உன்னோட ஆத்திர பார்ப்பில்ல, அப்புறம் என்ன? உன் பன்னியை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்குது, இதை விட்டு கொடுக்க போறியா? அப்படின்ட்டு அப்படியே டிக்கெட்டு டேயாங் முன்னாடி தாண்டா காட்டுறாங்க. டேயாங்க்கு டெம்ட் ஆகுது. சரி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, உனக்கு வேணான்னா விட்டுரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆஃப்டர் ஆல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் வேணும்னா வேறு யார்ட்டாச்சும் கேட்டுக்கிறேன். வேறு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த டிக்கெட்டை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, மயூரிட்ட கேட்கவா? கண்டிப்பாக நீ இல்லைன்னா அவள் வரமாட்டா. வேறு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. பட் அதுக்குள்ளேயும் டேயாங் அவங்களோட ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே வரேன், நீ இப்போ கிளம்பி இங்கேருந்து. டேயாங், நீ வந்து அவ்வளோ உன்னை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி எனக்காக நீ வர வேணாம் டேயாங், நான் அதை விரும்பலை. ஐயோடா, ரொம்ப நடிக்காத குட்டை, பேசாமல் கிளம்பு, நான் தூங்கணும். இது என்னைக்கு? அட பாவி பயலே, நாளைக்கு ப்ரோக்ராம்னு இன்னைக்கு நைட்டு கொடுக்குற? காதடா, சாவடிச்சிடறேன் உன்னை. நாளைக்கு ப்ரோக்ராம்டா, இப்போ கிளம்புனா கூட அங்கே போய் சேர முடியாது தெரியுமா? இல்லை டேயாங், இப்போ கிளம்புனா கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துடலாம். அப்போ ஆல்ரெடி நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், அப்பாவுக்கு ஓகே, அண்ணனும் போக சொல்லிட்டாங்க. உன் தங்கச்சியெல்லாம் நீ எப்படா போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கு. இல்லை, பிரச்சனை என்னன்னா உன்னோட மாமா பொண்ணு தான். மயூரியை மட்டும் எப்படியாச்சும் சமாளிச்சிட்டேன்னா நம்ம இங்கேருந்து டக்குன்னு கிளம்பிடலாம். உன் பன்னியை பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் கிளம்பு, அப்படி இல்லைன்னா அந்த டிக்கெட்டை கூட நான் வேறு யாருக்கூடாச்சும் போய்க்கிறேன். மச்சான் அதெல்லாம் வேணாண்டா, வரேன்டா அப்படின்ட்டு டேயாங் அவங்க வந்து வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு தாண்டா ஓடுறாங்க ஃப்ரெஷ்அப் ஆக. ஸோ ஃபைனலாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் பேக் பண்ணிவிட்டு கீழே தான் வராங்க. ஹோல் ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க. டேயாங்கோட அம்மா, அப்பா, அண்ணனோட ஒய்ஃபு. ஸோ டேயாங் அப்பா வந்து மிஸ் கிம் அண்ட் மிஸ்ஸஸ் கிம்னு வச்சுக்கலாம்டா. ஸோ அண்ணனோட பேர் வந்து வருண்னு வச்சுக்கலாம். ஸோ அண்ணனோட ஒய்ஃப் பேர் வந்து ஸ்ருதி.
அண்ட் அவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான குழந்தை இருக்குடா. பையன் தான் அர்ஜுன் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலா டேயாங்கோட தங்கச்சி நேம் வந்து நிஷா. ஸோ ஒரு அழகான ஃபேமிலிடா. அவங்க எல்லாருமே கீழ தான் டேயாங்க்கு வெயிட் பண்றாங்க. ஸோ அவ்வளோ ஹேப்பியான மூமெண்ட்ல மட்டும் ஒரு சின்ன சேடான ஒரு கேர்ள் இருக்காங்க. அது மயூரி தான்டா. ஸோ டேயாங் பார்த்தோனே ஒரு மாரி நர்வஸா ஆகுது. அண்ட் சேம் டைம் டென்ஷனாவும் ஆகுது. ஸோ டேயாங் அவங்க பேக் எடுத்து நேரா அவங்க பேரண்ட்ஸ்ட்ட தான்டா போறாங்க. "ம்மா, அது ஜிம்மின் எங்களுக்கு தெரியும் டேயாங். ஜிம்மின் என்ட்ட 1 வீக் முன்னாடியே பெர்மிஷன் கேட்டான்." 1 வீக்கா? என்ட்ட நேத்து தாம்மா சொன்னான். சரி, நீ பார்த்து கிளம்பி போயிட்டு வா சரியா? அண்ட் ஜிமின் கூட தான் எப்பயும் இருக்கணும். ஜிமினை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. புரியுதா? ஆ, சரிம்மா. என்னை விட நீங்கள் ஜிம்மினை தான் ரொம்ப நம்புறீங்க. ம். ஏன்னா என் பிள்ளைய பற்றி எனக்கு தான் தெரியும். அப்பாட்ட சொல்லிட்டு போயிட்டு வா அப்படின்றாங்க. ஸோ டேயாங் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் சிம்பிளாக ஒரு ஹெட் நோட் மட்டும் பண்ணுறாங்கடா. ஃபைனலாக அவங்க அண்ணா, தங்கச்சி, அண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜிம்மின் உள்ளே வந்துட்டாங்க. டேய் ஒரு நாள் போயிட்டு தான்டா வரப்போற. என்னமோ ஒரேடியா போகிற மாதிரி பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கே. என்னை கொல்லாதீங்கடா. நீ சும்மா இரு ஜிமின். என் மாமாவை நீ என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குற எப்போ பார்த்தாலும். ஏய் மயூரி, இதெல்லாம் சாமிக்கே அடுக்காது. என்னமோ நான் அவனை வந்து உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரில சொல்கிற. டேய் அண்ணா, மச்சான் எல்லாரும் நீ இன்னும் சின்ன பிள்ளைன்னே நம்புகிறாங்க. என்னைக்கு நீ பால் குடிச்சதெல்லாம் தெரிய போகுதுன்னு தெரில அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ டேயாங் ஜிம்மினை முறைச்சிக்கிட்டு மயூரியை தாண்டா பார்க்குறாங்க. வேற நான் 1 டே தான் போயிட்டு வந்துடுவேன். நீ எதுக்கு இதுக்கெல்லாம் உட்காந்து ஒரு மாதிரி சேடாக இருக்க? மாமா, உனக்கு தெரியும்ல நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற? என்னையும் கூட கூட்டிகிட்டு போவேன். அது அது வந்து மயூரி, ஜிமின்ட்டு ஒரு டிக்கெட் தான் இருக்கான். நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை தனியாக எப்படி விட்டுட்டு போக முடியும்? சொல்லு. நீ இங்கே சமத்தா இருப்பியா? வரமாரி மாமா உனக்கு ஏதாச்சும் மிட்டாய் வாங்கிட்டு வரேன் சரியா? நீ இன்னும் என்னை சின்ன பிள்ளை மாதிரியே ட்ரீட் பண்ணுற மாமா. நான் இன்னும் பெரிய பிள்ளை ஆகிட்டேன். உனக்கு எப்போ தான் அதெல்லாம் புரியுமோ அப்படின்ட்டு மயூரி ஒரு மாதிரி சேடாக பார்க்குறாங்க டேயாங்க. ஸோ டேயாங்க்கும் அது புரியுது. பட் இருந்தாலும் அவரால் இப்போதைக்கு எதுவும் பேச முடியல ஃபேமிலி முன்னாடி. ஸோ டேயாங்க ஒரு ஃபைனலாக பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ அந்த ட்ராவலும் அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. டேயாங்கோட மைண்ட் ஃபுல்லாக அந்த பன்னின்ற பர்சனை மீட் பண்ணணும். அட்லீஸ்ட் தூரத்துலையாச்சும் அவங்கள மீட் பண்ணி அவங்க கூட அவங்க பேசுகிறத கேட்கணும். எல்லாமே தூரத்தில் இருந்தால் கூட எனக்கு ஓகே. அவங்கள லைட்டாக நான் பார்த்தா போதுன்ற அந்த மைண்ட் செட்லேயே அந்த நைட்டு அவ்வளோ அழகாக அந்த ட்ராவலும் போகுது. ஸோ ஜிம்மின்லாம் கையிலே பிடிக்க முடியல. சுகாவை பார்க்க போகிறோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான்டா அந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்டு தான் ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சைடு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பார்ட்டி நடக்கிறனால. டேயாங்கும் ஜிம்மினும் தான்டா அந்த இடத்துல இப்போ வந்து போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா செம்ம கூட்டமாக இருக்குது. டேயாங்க்குலாம் இவ்வளோ பேர் வருவாங்களா அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃப்யூஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியும் நிறையா பேர் ஸ்டோரி எழுதுவாங்கன்னு. பட் அதில் இவ்வளோ ஆத்தர்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நிறையா இருக்காங்க. அங்கே ஜெண்டருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. எல்லாரையுமே சேமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ டேயாங்க்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பார்ட்டிக்கு வரதே இதுதான் ஃபஸ்ட் டைம் டேயாங்க்கு. ஸோ ஜிம்மினும் அதை தான் நோட் பண்ணிக்கிட்டு டேயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு தாண்டா உள்ளே போகிறாங்க. எல்லாருமே அவங்கள தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன புதுசாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த பார்ட்டிக்கும் வந்ததே இல்லைன்ட்டு. ஸோ ஃபைனலாக ஜிம்மின் வந்து சுகா சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு எதித்தாப்புல ஒரு ட்ரீக்கு பக்கத்தில். என்ன குட்டை எப்பவும் ஆள் வருவானா? எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கவே. இந்த மாதிரி கூட்டத்தில் இருந்து பழகலைன்னா, ஒரு நாள் நீயும் உன் பன்னி மாதிரி ஒரு பெரிய ஆத்தரா வந்துட்டேன்னா, எப்படி நீ இதெல்லாம் சமாளிப்ப சொல்லு? தெரியல. ஆனால் பன்னியோட அளவுக்கு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவன மாதிரி எஃபெக்ட் யாராலையும் போட முடியாது. ஸோ எனக்கு தெரியல. நான் அவனோட ப்ளேஸ்க்கு வருவேனா என்னன்னு. இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தன்னம்பிக்கை இல்லாமல் பேசின யாரும் என்றைக்கும் ஜெயிச்சதே இல்லை. அப்படின்ட்டு யாரோ பின்னாடி பேசுகிறாங்க. ஸோ சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்குறாங்கடா. சுகா தான் அவங்களோட தம்பியோட வந்திருப்பாங்க போல். அவங்க பக்கத்தில் இன்னொரு பர்சன் இருக்காங்க. ஸோ ஜிம்மினுக்கெல்லாம் சுகாவை பார்த்தோன்னே வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க சுகாவும் சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு ஜிம்மினே ஹக் பண்ணுறாங்க.
டயா வந்து இதுவரைக்கும் சுகாவ பார்த்ததே இல்ல. அண்ட் பக்கத்துல இருக்க பெர்சன் யாருன்னே தெரியல. ஆனா, அவரால அந்த பெர்சன் மேலேருந்து கண்ண மட்டும் எடுக்க முடியல. சேம் டூ அதே அந்த பெர்சனும் அப்படிதான்டா டயாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு லைட்டா ஒரு மாரி ஸ்மைல் குடுத்துட்டு கண்ணடிக்கிறாங்க. டயாவுக்குலாம் ஒரு மாரி போயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டா ஃபீல் பண்றாங்கடா. அவங்க ஸ்டொமக்லாம் ஒரு மாரி பெரட்டுற மாரி இருக்கு. ஸோ, அப்படியே ஐ கான்டாக்ட்ட பிரேக் பண்ணிட்டு ஜிமின தான் பார்க்குறாங்க. ஃபைனலா அவங்க 2 பேரும் ஹக் ப்ரோக் பண்ணிட்டாங்க. டயாங் இதுதான் என்னோட பூனை. ஷுகா. அப்புறம் இது வந்து ஷுகாவோட தம்பி. பேரு என்னமோ ஒரு பேரு. ஷு ஜங்குக். ஜீனோ ஜங்குக். ஜங்குக். எப்படி இருக்க ஜங்குக்? நீ நல்லா இருக்கியல்ல? ரொம்ப நாளாச்சு உன்னை மீட் பண்ணி. கடைசியில் நீயும் உங்கள் அண்ணனும் என் கூட ஸ்கூல் படிக்கும்போது உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஃபோன் கான்டாக்ட் தான். உன்கிட்ட பேசவும் என்னால் முடியலை. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஐ எம் குட். அண்டு இவங்க இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். மேபி நீங்கள் 1 இயர் தான் அங்கே இருந்தனால டேங்க சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த டைம்லாம் அந்த நாய் ஸ்கூலுக்கே ஒழுங்காக வராது. டேயாங் உனக்கு ஞாபகம் இருக்கா என்னான்னு தெரில. ஆனால் இவங்களும் நம்ம கூட தான் படித்தாங்க. நம்மளோட சீனியர் இவங்க ஷுகா. சொல்லிட்டேனோ சாரி. ஜிமின் இவங்க இது வந்து நான் வந்துருச்சு. நீ கூட ஒரு தடவை தூங்கு முஞ்சின்னு கிண்டல் பண்ணியே அந்த சீனியர் தேல. எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்கிறியே கட்ரட்டி. அப்போ நான் நல்லா கிண்டல் பண்ணியிருப்பேன் போலையா அப்பயே. ஆமாம். அப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஹோப் கொடுத்துட்டு நீ வாட்டுக்கு மொட்டை மாடியில் போய் தூங்கிடுவேன். அதனால என் ஃப்ரெண்ட்டை சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். சரி சாப்பிட்டீங்களா 2 பேரும்? இல்லை, இனிமேல் தான் சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றி பார்க்கணும்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு வயிற்று எம்டியாக வச்சுருக்கோம். நான் சொல்கிற கருத்து தான் டயாங். ஆமாம் ஆமாம். ஷுகா பயப்பட தேவையில்ல. நான் ஒன்றும் கடிச்சு தின்ன மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசலாம், தப்பில்லை அப்படின்றாங்க. ஸோ டயாங்க ஒரு மாதிரி நர்வஸாக ஸ்மைல் கொடுத்துட்டு அப்பப்போ ஜங்குக்கை தாண்டா பார்க்குறாங்க. ஜங்குக்கும் டயாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி டயாங் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி அட்ராக்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி பார்ட்டி ஸ்டார்ட் ஆக லேட் ஆகுமா? மேபி ஆஃப்டர்நூன் தான் ஸ்டார்ட் ஆகும். சீஃப் இன்னும் வரலையாம். ஸோ அது வரைக்கும் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாமா? இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஜிம்மினும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஷுகாவும் ஜிம்மின் தாண்டா ஃபஸ்ட்டு நடந்து போகிறாங்க. ஸோ ஜேகே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டயாங் மூவ் ஆகட்டும்ன்ட்டு. ஸோ டயாங் இதை பார்த்துட்டு லைட்டாக நடக்கிறாங்க. ஸோ அப்படியே டயாங் கூட தான் ஜேகேவும் நடக்கிறாங்க. பட் 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. கிட்டத்தட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டே பக்கத்தில் வரப்போகுது. ஓகே ஏதாச்சும் பேசலாமே. பேசக்கூட மாட்டிங்களா என்ன? அப்படி இல்லை ஜங்குக். அது வந்து ஓகே ரிலாக்ஸ். நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. சும்மா ஃப்ரெண்டாக பேசலான்னு பார்த்தேன், அவ்வளோதான். பட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாங்கடா. பட் டேங் வந்து ஒரு மாதிரி நர்வஸாகவே பார்க்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அவரால் வந்து நியூ பர்சன்ட்டு டக்குன்னு அவ்வளோ அட்டாச் ஆக முடியாது. ஸோ ஃபைனலாக ரெஸ்டாரண்ட்டும் வந்துருச்சுடா. அது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜாக இருக்க ரெஸ்டாரண்ட்டு தான். பட் உள்ள ஆம்பிஷன் பார்த்தோம்னா நல்லா இருக்குது. அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பர்பிள் அண்டு பிங்க் லைட் எரியுது. ஸோ சரௌண்டிங் அவ்வளோவா கூட்டம் இல்லாதனால அந்த லவ் பேர்ட்ஸுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஃபைனலாக ஜிமினும் ஷுகாவும் ஒரு டேபிள் சூஸ் பண்ணி உட்காந்துட்டாங்கடா. ஸோ டயாங் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவங்களும் தனியாக உட்காந்துட்டாங்க. ஸோ டயாங் தனியாக உட்காந்துருக்காங்கன்னு ஜேகேவும் அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்துட்டாங்க. ஸோ ஃபுல் டைம் டயாங் வந்து நிமிர்ந்து கூட பார்க்கல. அப்படியே கீழே தான் குனிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு சாப்பாடு என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்க சொன்னீங்கன்னா நான் சேர்த்தே சொல்லிடுவேன். எனக்கு பசிக்கலை. பட் ஒரு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்
ஓகே. 1 ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக், அப்புறம் ஒரு பனானா மில்க் ஷேக். அப்புறம் வேற ஏதாச்சும் வேணுமா? ஆஹா, இல்ல, இல்ல. போதும். அவ்வளோதான். அப்படின்றாங்க. ஸோ, அந்த வெயிட்டரும் அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஜேகே அப்படியே டேங்க தான் பார்க்குறாங்க. ஸோ, இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஆத்தரால தான் வர முடியும். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆ, அது வந்து என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. அது வந்து என்னோட ஸ்டோரி நேம் வந்து பியர். ஆ? பியர். பியர் யூ மீன் கரடி? ஆ. ஓ! அப்படின்ட்டு ஜேகே லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஸோ, டேங் ஜேகே தான் பார்க்குறாங்க. நீங்க எதுவும் சொல்லலையா? ஆ? இல்ல ஜிமின் சொன்னா, சுகாவோட சிப்லிங்ல யாரோ சரியா ஞாபகம் இல்ல. ஆ, அவங்களோட சிப்லிங் வந்து ஒரு ஆத்தர்ன்னு. ஸோ, நீங்க ம், நான் சுகாவோட தம்பி தான். பட் நான் ஆத்தர் கிடையாது. சும்மா என் ஃப்ரெண்டோட பேரை சொல்லிட்டு வந்தேன். ஓ! அப்படின்றாங்க. ஸோ, சின்ன சின்ன கன்வர்சேஷன் தான் அங்கனக்குள்ள போகுதுடா. ஸோ, ஃபைனலா 2 பேரும் அவங்களோட ட்ரிங்க்ஸை முடிச்சுட்டு நேரா சுகாவும் ஜிமின் தான் பார்க்குறாங்க. அவங்கலாம் இன்னும் சாப்பாடு தொட்டதுக்கே அடையாளம் இல்ல. அந்த அளவுக்கு சாப்பாட மறந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ, சின்ன ஸ்மைல் குடுத்துட்டு டேங் அங்கேருந்து பேக் ஸ்பேஸ் தான்டா போறாங்க. அது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா கார்டன் மாரி இருக்கு. ஸோ, டேங் லைட்டா ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரை தான்டா ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஒரு கம்பியில சாஞ்சுக்கிட்டே அவங்க கையால் சப்போர்ட் பண்ணிட்டு. ஸோ, ஜேகேவும் வந்து அவங்கள பார்த்த மாதிரி அந்த கம்பியில சாஞ்சுக்கிட்டு டேங்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ, டேங் அங்கே யாரோ இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு கண்ணை திறக்கிறாங்க. நம்ம ஜேகே தான் லைட்டாக ஒரு ஸ்மைல் தராங்க. என்ன வேணும்? ஏதாச்சும் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில். ஆ, உண்மையாவா? ஜிம்மன் சொன்ன மாதிரி நீ உண்மையிலே ஸ்கூலுக்கு போக ரொம்ப அடம்பிடிப்பேல. அப்போ பார்த்தேன் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் உனக்கு கெஞ்சி கூத்தாடி ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. புதுசாக இருந்துச்சு. இதில் என்ன புதுசாக இருக்குது? எங்கள் வீட்டில் என்னை எப்போயுமே அடிக்க மாட்டாங்க, அதனால அப்படி பண்ணாங்க, அவ்வளோதான். அதுதான் புதுசாக இருக்குண்டேன். ஏன் உங்கள் வீட்டில் அவங்கள அடிப்பாங்களா? உண்மையாக சொல்லணும்னா அடிக்கிறதுக்கெலாம் எனக்கு யாரும் இல்லை, எங்கள் அண்ணனை தவிர. ஜங்கு ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் எங்கள் அம்மா நான் பிறந்தப்போ இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அம்மாவோட பிரிவை தாங்க முடியாமல் அப்பாவே இறந்துட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் தான் என்னையும் அண்ணனையும் பார்த்துக்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால நாங்களே எங்களை பார்த்துக்குறோம், அவ்வளோதான். பட் சின்ன வயசில் அவன் ஃபேமிலியை பார்க்கும்போது நான் என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒருவேளை எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தால் அப்படி இருக்கும்னு தோணும். நீ ரொம்ப லக்கில. ரொம்ப. அவங்க எனக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க. இது வரைக்கும் என்னை அடித்ததும் இல்லை, எனக்கு நோ சொன்னதும் இல்லை. அப்போ நான் லக்கி தான் இல்லை, ரொம்ப லக்கி. அப்படின்ட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே வந்து அவங்க டாக் எடுத்துக்கிட்டே இருக்காங்கடா. டேங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ, டேங்க்கு இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. ஸோ, ஜேகே கூட ரொம்ப ஷேர் பண்ணுறாங்க நிறையா விஷயத்த. அவங்க நேரம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரில. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. எப்படி இருந்தாலும் சீஃப் வந்துட்டா இந்நேரம் எல்லாருக்கும் மெசேஜ் வந்துடும் அசம்பிள் ஆக சொல்லி. ஸோ, பயப்படாத அப்படின்றாங்க. டேங்கோ ஒரு மாதிரி நோட் பண்ணிட்டு அப்படியே அதை தாண்ட பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸ்கையவே. எனக்கு ஸ்கையை பார்க்க ரொம்ப பிடிக்குமா என்ன? அப்படி இல்லை, ஆனால் எனக்கு என்னமோ ஸ்கையை பார்க்கும்போது நான் என்ன சொல்ல,
எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. ஆனா, யாரோ ஒரு பெர்சனுக்காக நான் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஸ்கை என்ட்ட சொல்ற மாரியே ஃபீலா இருக்கும். கொஞ்சம் கிரன்ச்சா இருக்கலாம். ஆனா, ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்கைய பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்காக யாரோ வெயிட் பண்ற மாரி, அவங்களுக்காக நானும் வெயிட் பண்ணணுன்ற மாரி. அப்படின்ட்டு ஜேகே சொல்றாங்க. ஸோ ஜேகே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஸ்கைய தான்டா பார்க்குறாங்க அவங்களும். ஜங்குக் சொல்லு. நீங்க ஸ்டோரியெல்லாம் படிப்பீங்களா? அப்படின்றாங்க. ஜேகே ஒரு மாரி ஸ்மிர்க் குடுத்துட்டு டயாங்க பார்க்குறாங்க. எனக்கு ஸ்டோரி படிக்கலாம் பிடிக்காது. ஓ! சரி, நீ படிப்பியா? ம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரி படிக்க. அந்த இமேஜினரி ஸ்டோரிலாம் படிக்க படிக்க ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதில் நம்மளுக்கு பிடிச்ச மாரி நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணலாம்ல அப்படின்றாங்க. சரி, அப்படின்னா உனக்கு எந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்கும்? உன்னோட ஃபேவரட் ஆத்தர் யார்? இல்லை, கொஞ்ச நேரம் கழித்து பார்ட்டிக்கு அப்புறம் ஒரு ஓட் கலெக்ஷன் நடக்கும். அதுக்கு அவங்களோட ஃபேவரட் ஆத்தரை சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் கேட்டேன். வெல், என்னோடய ஃபேவரட் ஆத்தர் பன்னி. ஏன் இப்படி ஷாக் ஆகிறீங்க? அப்படிலாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன். இப்போ இருக்க எல்லாருமே ஹார்ட் செக்ஸ், டார்க் ரொமான்ஸ், அப்யூஸ் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாங்க. நீ ஏன் போய் பன்னியோட எஃப்எஃப் பிடிக்குன்ற? இல்லை, நான் படித்ததில்ல, பட் கேள்விப்பட்டிருக்கேன். அவனோட எஃப்எஃப்ல இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் பிடிக்காது, ரொம்ப போரிங்னு. அதான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு பன்னியோட எஃப்எஃப்னால் ரொம்ப பிடிக்கும். டெய்லி அவரோட எஃப்எஃப்காக, அவரோட கமெண்ட், அவரோட ரிப்ளைக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நேற்று கூட அவரோட எஃப்எஃப் ஒன்று படித்தேன். அது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் அதில் நம்ம ஃபீல் பண்ணணும், அழுகணும்னு, பெயினால் அழுகணும்னு அவசியமே இருக்காது. ஸ்டில் அவரோட எஃப்எஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோ லவ் பண்ணி காட்டியிருப்பார் அந்த ஃபேமிலியை. அந்த ஃபேமிலி லவ் எல்லாத்துக்கும் அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நேற்று டார்க் மாஃபியா ரிவெஞ்சுன்னு ஒரு எஃப்எஃப் பார்த்தேன். மாஃபியா டார்க் ரிவெஞ்சுன்னு நேற்று தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன் தெரியுமா, ஒரே நாளில் உட்காந்து. பார்க்கும்போது மாஃபியா ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் படித்தா உள்ள ஃபேமிலிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டிங், அவங்க ஃபேமிலி அவங்கள எவ்வளோ நம்பினாங்க. லவ் பிரேக்கப் ஆனால் கூட அவ்வளோ அழுவாங்களான்னு தெரியாது, ஆனால் ஃபேமிலி கூட சின்னதாக ஒரு சண்டை வரமே நான் அவ்வளோ அழுதுன்னு தெரியுமா. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த லவ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் பேலன்ஸாக காட்டியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு டேங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜேகேவும் இதை ரசிக்கிறார், அவ்வளோ ரசிக்கிறார், இன்ச்சு பை இன்ச்சா. ஸோ ஃபைனலாக நம்ம யூமினும் பேசி முடிச்சிட்டாங்க போல். முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட தான் வராங்க. ஜங்குக், சொல்லுங்கண்ணா, போகலாமா? போகலாம். டயாங், போகலாம் அப்படின்ட்டு டயாங்கும் ஜேகே கூட தாண்டா போகிறாங்க. ஸோ ஃபைனலாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே சீஃபும் வந்து அங்கே ஸ்டேஜில் தாண்டா இருக்காங்க. ரொம்ப நேரம் டாக் கொடுக்குறாங்க. எவனுக்குமே அதை கவனிக்கணும்னு விருப்பமே இல்லை போல், அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா பேர் வந்து ஜேகேவை தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேங்க் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது, ஜேகேவை எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஜேகே யாரையுமே கண்டுக்கல, அப்புறம் வாட்டுக்கு அமைதியாக அவரோட பிளேஸ்லேயே தான் நிற்கிறாங்க. ஸோ டேங்கும் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டு நிற்கிறாங்க. ஃபைனலாக ஓட் செக்ஷன் வருது. ஓகே, குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். ஸோ வழக்கம் போல் நம்ம பார்ட்டி முடிஞ்சோடனே ஓட் செக்ஷன் நடக்கும்னு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஆத்தரோட நேம் எழுதி நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே போடலாம். அண்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம் அப்படின்றாங்க. பட் நோ, 2 கண்டிஷன். ஒரே ஆள் ஒரு தடவைக்கு மேலே எழுதக்கூடாது, அவங்களோட பேரை அகைன் அண்ட் அகைன் எழுதக்கூடாது. என்னதான் இதில் நீங்கள் ஓட் பண்ணியிருந்தாலும்
ஸோ ஃபைனல் ரவுண்டில் நம்ம நியூ பிகினர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு வேளை இந்த மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிச்சுன்னா அப்படின்றாங்க. ஸோ அந்த ஹோல் செக்ஷன்லேயே நம்ம டேயாங் மட்டும்தான்டா நியூ பிகினிங், அதாவது நியூபி. ஸோ டேயாங்க தான் எல்லோரும் இப்போ பார்க்குறாங்க. டேயாங் அப்படியே ஜிம்மினை தான் பார்க்குறாங்க. டே எதுக்குடா நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு டேயாங் ஷோல்டரில் தாண்டா கை போடுறாங்க. ஹே, நீங்கள் பயப்படலாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அங்கே போய் நிற்ப. ஒரு வேளை ட்ராவில் வந்துச்சுன்னா ஒரு 2 பேர் ட்ராவில் வருவாங்க மேபி. ஸோ அந்த 2 பேரில் நீ ஒரு ஆளை பிக் பண்ணால் போதும். இதனால் நீ ஏன் அவங்கள பிக் பண்ணுற, என்ன பிக் பண்ணல அப்படின்னு சண்டைலாம் வராது. இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஜஸ்ட் பி ஃப்ரீ ஓகேயா அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கோ சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு ஸ்டேஜுக்கு தாண்டா போகிறாங்க. ஃபைனலாக ஓட்டிங் செக்ஷனும் ஆரம்பிக்குது. இதில் 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 3 ப்ரைஸ் கொடுப்பாங்க, காப்பர், சில்வர் அண்ட் கோல்டு அப்படின்ட்டு. ஸோ 6 மந்த் ஒன்க்கா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும், அவங்களோட பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யூமின் வந்து ஸ்டோரி ஆத்தர்ஸ் இல்லாதனால அவங்களால ஓட் பண்ண முடியாது. ஸோ அவங்க அமைதியாக அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த ப்ராசஸ் எப்படி போகுதுன்னு. ஸோ டேயாங்கும் அதெல்லாம் புதுசாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஓட் செலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஆங்கர் வந்து சீஃபோடு தான் அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. அதான் சீஃப்னால் அந்த ஓல் ப்ரோக்ராமே அரேஞ்ச் பண்ணுற ஒரு பர்சன்ஸ். ஓகே, பட் ஃபைனலாக நம்மளோட ஓட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ வழக்கம் போல் எல்லோரும் ஆர்வமாக இருந்திருப்பீங்களே. ஸோ உங்கள் ஆர்வத்தை நான் ரொம்ப நேரம் காக்க வைக்க விரும்பலை. ஸோ சீக்கிரமே தீனி போட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பர்சன் வந்து லிஸ்ட்டை தாண்டா பார்க்குறாங்க. வா, செம்ம, இந்த தடவை கோல்டு செலெக்ஷன் கஷ்டமாக இருக்க போதும் அப்படின்றாங்க. எல்லாருமே சேர் பண்ணுறாங்கடா அவ்வளோ சவுண்டா. ஸோ ஓகே, இப்போதைக்கு காப்பர் யாருன்னு பார்த்துடலாமா. வழக்கம் போல் நம்ம காப்பர் நம்மளோட பம்கின் வேர்ல்டு தாண்டா அப்படின்றாங்க. ஸோ அந்த பர்சனும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஸ்டேஜுக்கு போய் அவரோட மெடலை வாங்கிக்கிறாங்கடா. ஸோ த நெக்ஸ்ட் பர்சன், ஆச்சரியமாக இருக்குது, ஒரு வழியாக நம்மளோட லக்கி சாம் வந்துட்டாங்க இந்த தடவை அப்படின்றாங்க. ஸோ அந்த கேர்ளுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஸ்டேஜுக்கு போகிறாங்கடா. ஒரு தேங்க்ஸ் ஸ்பீச் கொடுத்துட்டு அவங்களும் அவங்களோட சில்வர் வாங்கிட்டு வராங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பர்சன் யாருன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த தடவை கோல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது 2 பேர். நான் சொன்ன மாதிரி இது ட்ரா தாண்டா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நியூபிக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது செலக்ட் பண்ண அப்படின்றாங்க. சொல்லி டேயாங் தான் பார்க்குறாங்க. ஆல்ரெடி டேயாங் ஃபுல் நர்வஸில் இருக்காங்க. இது அவ்வளோதான், கண்ட்ரோலே இல்லாமல் நர்வஸில் இருக்காங்க. ஸோ டேயாங் வந்து நேராக ஜேகே தான் பார்க்குறாங்க. ஸோ ஜேகே வந்து அமைதியார் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணால் சைகை கொடுக்குறாங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி டேயாங்கும் நோட் பண்ணிவிட்டு அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. ஸோ ஓகே, த ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் 2 பேர் இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? த ஃபர்ஸ்ட் பர்சன் நம்மளோட அலெக்ஸ், த ஒன் ஹூ ஆல்வேஸ் பீட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஸோ அலெக்ஸும் ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு போகிறாங்கடா. அண்ட் த ஒன் மோர் பர்சன் யாருன்னா நம்மளோட ரொமான்டிக்கான அண்ட் யங்கான ஹேண்ட்ஸமான அத்தர் யார் அப்படின்றாங்க. க்ரௌடு பன்னின்னு கத்துது, அவ்வளோ சத்தம். ஸோ டேயாங்க்கும் பன்னியா அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் பன்னியை பார்த்துடணும் அந்த க்ரௌடில் யாருன்னு அப்படின்றாங்க. பட் அவங்க டோட்டல் ஹாப்பினஸும் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. பார்த்தா ஜங்குக் தான் ஸ்டேஜ் ஏறி வராங்க. ஸோ டேயாங் ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸாக ஜங்குக்கே பார்க்குறாங்க. ஜங்குக் டேயாங்கை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் கொடுக்குறாங்க. ஸ்மைலு ஸ்மெர்க்கு எல்லாமே கலந்த மாதிரி. ஸோ பன்னி எப்போயுமே செகண்ட் ப்ளேஸில் தான் இருப்பீங்க, இந்த தடவை ஃபஸ்ட் ப்ளேஸுக்கு வரீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. என் மச்சானோட போட்டி போடணுன்னு எப்போயுமே எனக்கு ஆசை தான். பட் இன்னும் நான் ஃபஸ்ட் ப்ளேஸான்றத இவங்க உட்காந்துருக்க நியூபி செலக்ட் பண்ணால் தான் தெரியும், அப்படி தானே அப்படின்றாங்க. டேயாங்க்கு ஒரு மாதிரி ஐயோயோ, என் பன்னிட்ட தான் நான் அவ்வளோ நேரம் அவனை பற்றி பேசினேனா, இது தெரியாமல் அவனை திட்டுற மாதிரி போயிட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ டேயாங்கும் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்காம கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓகே டேயாங், இது உங்களோடது. அண்ட் இதில் நீங்கள் ஓப்பனாலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இவங்க 2 பேரில் ஏதாச்சும் ஒரு பேர் எழுதி
அவங்களோட ஓட் பண்ணா போதும் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு நல்லாவே தெரியும் டேங் யார செலக்ட் பண்ணுவாங்கன்னு. பட் இருந்தாலும் ஒரு கன்ஃப்யூஸ் என்னன்னா, இன்ன வரைக்கும் டேங் கூட விளாண்டுட்டாரே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜங்குக்கு. ஸோ அப்போ வந்து டேங் சொல்லியிருப்பாங்க, "எனக்கு பன்னினா ரொம்ப பிடிக்கும். அவர நான் ஒன் டைம் பார்த்தா கூட போதும்." அப்படின்ற மாரி. ஸோ ஜேகே அத நெனச்சுக்கிட்டே டேங்க தான்டா பார்ப்பாங்க. ஸோ வழக்கம் போல நம்மளுக்கு தெரியும் டேங் யார சூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஃபைனலா அவங்க நோட் எழுதிட்டு வந்துட்டாங்கடா அவங்க பிளேஸ்க்கு. ஸோ அந்த ஆங்கரும் போய் அந்த நோட்ட தான்டா அந்த பாக்ஸ்ல எடுக்குறாங்க. சின்ன ஒரு பவுல் மாரி இருக்கு. ஏன்னா ஒரு சீட்டுன்றனால. ஓப்பன் பண்ணா அவ்வளோதான் அவர் ஃபேஸே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ த ஃபைனல் வின்னர் யாருன்னு சொல்லிடவா? அப்படின்றாங்க. எல்லாரும் யார் யாருன்னு கத்துறாங்க. வரலாற்றிலே புதுசு தான். ஆனா என்ன பண்ண? நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். த ஃபைனல் வின்னர் இஸ் அவர் பன்னி அப்படின்றாங்க. அவ்வளோதான் சியர்ஸ் அள்ளுது. ஸோ ஜேகேலாம் டேங்க தாண்டா பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. டேங்கும் ஜேகேக்கு சின்னதா ஒரு ஸ்மைல் குடுக்குறாங்க. இதெல்லாம் யூமினும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. டேய் என்னடா நடக்குதுன்ற மாரி 2 பேரையும். ஸோ ஜங்குக்கும் அந்த கோல்டு மெடல் குடுத்துட்டு சின்னதா ஒரு ஸ்பீச் தான்டா குடுக்க வர்றாங்க. என்னங்க பன்னி, ஸ்டோரியில பேசுற மாரி ஸ்டேஜ்ல கொஞ்சமாச்சும் பேசுவீங்களா? இல்ல எப்பயும் போல எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? அப்படின்றாங்க. ஜேகே சின்னதா ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு, வழக்கம் போல போற அளவுக்கு இந்த தடவ பண்ண முடியாதே. ஏன்னா இந்த தடவ புதுசா கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ண வேணாமா? அப்படின்ட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. டேங்கும் ஒரு மாரி ஷையா கீழ குனிஞ்சுட்டாங்க. என்ன சொல்ல? நான் எழுதுற ஒவ்வொரு ஸ்டோரியும் என்னோட ஃபீலிங்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம லைஃப்ல இல்லாத ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு எழுதுறது தான் நம்ம இந்த ஜர்னியவே ஸ்டார்ட் பண்ணது. அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண ஜர்னி தான் இது. அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். கண்டிப்பா என் ஸ்டோரியில இருக்கிற மாரி ஒரு நாள் என் லைஃப்பும் மாறும். அப்படின்ட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. டேங்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அப்பதான் அவர் யோசிச்சே பார்க்குறாரு. ஜேகேக்கு ஃபேமிலி இல்லாதனால தான் அவர் ஃபேமிலிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுத்து அவர் ஸ்டோரி எல்லாமே எழுதுறாருன்னு. ஸோ ஒரு மாரி சேடாவே ஜங்குக்க பார்க்குறாங்க. ஜங்குக்கும் லைட்டா ஸ்மைல் குடுத்துட்டு மேக்ஸ தான் பார்க்குறாங்க. அப்புறம் "மச்சான், தேங்க் யூ ஸோ மச்டா. நான் எப்பலாம் கன்ஃப்யூஸா இருப்பேனோ, நீ அப்பலாம் ஹெல்ப் பண்ணியிருக்க. அண்ட் அதுக்குன்னு நமக்குள்ள இருக்க போட்டி முடிஞ்சிடாது மச்சான். கண்டிப்பா நீ அடுத்த வருஷம் இந்த கோல்ட அடிக்க சூஸ் பண்ணேன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன் மச்சான்." அப்படின்னு ஜேகே சொல்றாங்க. மேக்ஸ் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகேவ தான் ஹக் பண்றாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ஆயிருப்பாங்க இந்த ஸ்டோரினாலேயே. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா, இந்த ஸ்டோரி வேர்ல்டு வந்து நெறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜங்குக்கு குடுத்துருக்கும். அதில யாரோட எந்த ஒரு ஒப்பீனியனுமே தப்பா இருக்காது. அவங்களோட விஷ் அத நம்ம சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்றது நம்ம விருப்பம். அப்படின்ற மாரி ஒரு நல்ல பாண்டிங் வந்து இந்த ஸ்டோரி வேர்ல்டு குடுத்துருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் டேங்க்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா அவர் லைஃப்ல அவர் ஃபேமிலிக்கு அப்புறம், ஜிம்மினுக்கு அப்புறம் இந்த மாரி தப்பா யாரையும் நினைக்காத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்ல. ஸோ அவ்ளோ ஹேப்பியா இருக்கு அவங்களுக்கும். ஸோ ஃபைனலா அந்த மீட்டிங்கும் ரொம்ப அழகா முடியுதுடா. ஸோ ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. கரெக்ட்டா இப்ப ஜி ஜிம்மினும் டேயும் கிளம்புற டைமு. ஸோ சின்னதா ஒரு டின்னர் முடிச்சுட்டு 2 பேரும் போலான்னு தான்டா வெயிட் பண்றாங்க. நம்ம சுகா ஃபைனலா ஜிம்மின பேசிட்டு விட்டுட்டாங்க. பட் கார்ல வந்து உட்காந்துருக்காங்கடா ஜிம்மின்னு. ஆனா டேவும் ஜங்குக்கும் முடிக்கிற மாரி இல்ல. ஸோ ஃபைனலா நம்பர் ஷேர் பண்ணிட்டு ஜேகே வந்து டேங்க தான் பார்க்குறாங்க. டேங்கும் ஜேகேவ தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "டேய் கரடி, ஆள பார்க்க வந்த நானே பேசிட்டு வண்டியில உட்காந்துட்டேன்டா. ஆ புதுசா கமிட்டட் ஆகுறேன்னு கெத்துல சுத்துறியா? ஏய் ஜிம்மின் என்ன பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டோம்ல, அதான்." "ஒரே நாள்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டியாடா? டேய் உன்ட்ட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு நான்லாம் 10 வருஷம் உட்காந்தேன்டா." சும்மா இரு ஜிமின். சரிடா, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு கால் பண்ணு சரியா? ம். அண்ட் சாரி. எதுக்கு? நீங்க பன்னியோட ஸ்டோரிய சொன்னோனே நான் கொஞ்சம் கோவமாயிட்டேன். ஆனா நீங்க தான் பன்னின்னு எனக்கு அப்ப தெரியாது. ஸோ அதான். ஹே, இன்ஃபேக்ட் சொல்லப்போனா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ஒரு ஆளா மதிச்சு
என் ஸ்டோரிய நீ இவ்வளோ லைக் பண்ணியிருக்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் ஸ்டோரி எத்தனை பேர் லைக் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஹோப்பே வந்துச்சு. யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் இன் மை லைஃப் அப்படின்ட்டு டேங்க பார்த்து தான் சொல்கிறாங்க. டேங்க அப்படியே உள்ளெல்லாம் கூசுது. ஸோ ஃபைனலாக அவங்களும் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்கடா. அப்படியே ஒரு 2 வீக் போகுதுடா. அந்த 2 வீக் வந்து டேக்குக்கு மீட் பண்ணிக்கிறது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் தான். கிட்டத்தட்ட டேயாங்கோட மார்னிங் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஈவினிங் எண்டு வரைக்கும் எல்லா அப்டேட்டும் ஜங்குக்கு தான் போகும். அண்ட் ஜங்குக்கும் அதே மாதிரி தான். பட் ஸ்டில் அவங்க அந்த ஸ்டோரி மெயின்டெனிங் டைமை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதுவே அவங்களோட டைமை வந்து அவ்வளோ நீட்டாக சண்டை இல்லாமல் கொண்டுட்டு போகுது. அப்பப்போ டேயாங் வந்து கோவப்பட்டாலுமே ஜங்குக் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் டேயாங் அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லுமே ஜங்குக் அதை அவ்வளோ அழகாக ரசிச்சுக்கிட்டே கேட்பாரு. ஸ்டில் நான் அவங்க 2 பேர் மனசுலேயும் ஒரு அவங்களுக்கே புரியாத மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு. பட் ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு இது என்ன ஃபீலிங்னு. பட் அதை டேயாங்கிட்ட சொல்கிறதுக்கு அவருக்கு தெம்பு இல்லை. இன்ஃபேக்ட் டேயாங் வந்து இந்த ரிலேஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாரே அவருக்கு இன்னும் தெரியலை. ஸோ அதனாலேயே அவரும் அதை மறைச்சிட்டாரு. அதை பற்றி டேயாங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். நல்ல ஒரு ஃப்ரெண்டாக டேயாங் கூட எப்பவுமே ஜாலியாக பேசுவாங்க. ஸோ ஒரு ஃபைன் டேடா நம்ம டேயாங் வழக்கம் போல் ஜேகேக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வராங்கடா. நம்ம ஜிம்மின் தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஏய் என்ன குட்டா எதுக்கு ஃபோன் பண்ணுற? டேய் மச்சான் நான் சுகாவோட ஓடி போகிறேன்டா. டேய் அதுக்கு எதுக்குடா எனக்கு கால் பண்ணேன்? ஏய் மச்சான் நான் வேறு யார்கிட்ட சொல்லிட்டு போவேன், நீ தான் எனக்குன்னு இருக்க. அதுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட தாண்டா வந்து துருவுவாங்க. டேய் மச்சான் கவலைப்படாத சரியா. வீட்டில் நான் சுகாவை லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு. அம்மாவும் அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணி என்னை பிரேக்கப் பண்ண சொன்னாங்க. ஆனால் உனக்கே தெரியும்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. சரியா நான் அதனால தான் ரொம்ப யோசித்தோம். ஆக்சுவலாக அந்த விஷயம் 1 வீக் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. வெளியவும் விட மாட்டேன்ட்டாங்க. ஃபைனலாக எப்படியோ ஒரு சான்ஸ் கிடச்சி சுகாட்ட பேசிட்டேன் மச்சான். ஸோ இப்போ ஓடி போயிட்டேன் மச்சான். இப்படிலாம் பண்ணாதடா. ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுறேனே. எங்கிட்டாச்சும் ஓடி போயிருப்பேல. பயப்படாத சரியா. நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆஃப்டர்நூனுக்குள்ளே வர பார்க்குறோம். பட் அதுக்குள்ளேயும் அம்மாவுக்கு ஏதாச்சும் மேட்ரு தெரிஞ்சு உன்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா மச்சான் நீ எங்கேயாச்சும் ஓடி போயிடுற, என்கிட்ட எதுவும் கேட்காதடா, பாய்டா பாய்டா அப்படின்ட்டு ஜிம்மின் டக்குன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. டேயாங்கெலாம் ஒரு மாதிரி டென்ஷனாக போச்சு. இப்படி என்னை மாட்டி விட்டு போயிட்டேடான்ட்டு. ஸோ அவரும் ஒரு மாதிரி நர்வஸாக ஜங்குக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன உன் ஃப்ரெண்டு இப்போ தான் நியூஸை சொன்னானா? அப்போ உனக்கும் அது தெரியுமா? இன்ஃபேக்ட் சாட்சி கையெழுத்தே நான் தான் போடுறேன். அப்போ 3 பேரும் என்கிட்ட மறைச்சிட்டிங்கல்ல? அப்படிலாம் இல்லை பியர். அது என்னதான் இருந்தாலும் அவங்களோட பர்சனல். அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் சொல்லக்கூடாதுல்ல. அதனால தான் சாரிடா. கடைசியாக எனக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கான். அம்மாவுக்கு வீட்டு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதே. பயப்படாத. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா விஷயமும் முடிஞ்சிடும். ஸோ ஆஃப்டர்நூனுக்குள்ளே நான் அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வருவேன், அவங்க வீட்டுக்கு. ஸோ நீ பயப்படாத சரியா அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கும் ஒரு மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்கடா. அவர் நாள் ஃபுல்லாக ரொம்ப நர்வஸாக தான் இருக்காங்க. ஸ்டில் நான் என்ன தான் ஃபுல்லாக அதை ஏற்றுக்கிட்டாலும் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனாலே ரொம்ப பயத்தோடு தான் டேயாங் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 7:00 தான்டா. ஜிம்மினோட வீட்டுக்கு எதித்தாப்புல தான் ஒரு கார் நிற்குது. ஸோ டேயாங் அந்த பால்கனியில் நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இறங்குறதே நம்ம ஜங்குக் தான். எடுத்தோடனே டேயாங் வீட்டு சைடு தான் திரும்பி பார்க்குறாங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் ஜிம்மினும் டேயாங்கும் ஆப்போசிட் வீடு தானே. ஸோ டேயாங்கை தான் பார்க்குறாங்க. டேயாங்கும் நிற்கிறாங்க. ஸோ லைட்டாக 2 பேருமே ஸ்மைல் கொடுக்குறாங்க. கரெக்டாக ஜிம்மின் வீட்டிலேருந்து வெளியே ஆள் வராங்க. ஸோ இதை பார்த்துட்டு சுகாவும் ஜிம்மினும் இறங்குறாங்கடா. இங்கே எதுக்கு வந்த ஜிம்மின்? அது வந்து நான் என்ன எங்கள் பேச்சை மீறியும் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு எங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? அப்படி இல்லைம்மா. அது வந்து நான் போதும் ஜிம்மின். இப்போ எங்கள் பேச்சை நீ மீறி போனியோ அதுக்கு உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. அங்கிள் அது வந்து நான் போதும்.
என் பையன் மனசு என்ன சொல்லி மாற்றணுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்னால தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நாங்கள் கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி எங்கள் கௌரவத்தையே என்ன அங்கிள் கௌரவம்னு சொல்கிறீங்க? எங்கள் அண்ணன் உங்கள் பையனை உண்மையாகவே லவ் பண்ணான். உங்களோட பெர்மிஷனுக்காக தான் அவங்க இந்த 1 வீக் ஃபுல்லாக வெயிட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஜிம்மினோட ஃபோர்ஸ் பண்ணி வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ணணும்னு நினச்சனால தான் எங்கள் அண்ணனும் ஜிம்மினும் இந்த முடிவு எடுத்தாங்க. இது உங்களுக்கு எந்த விதத்தில் தப்பாக தெரியுது? இளவட்டம், இப்படி தான் உங்களுக்கு பேச தோணும். ஆனால் லைஃப்பில் இதெல்லாம் கரெக்ட் வராது. என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தேவை வரும். அப்போ தான் நாங்கள் சொல்கிறதுக்கான வார்த்தை புரியும் அப்படின்றாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த இடத்துல செம்மையாக கோவம் வருதுடா, எப்படி இவங்க இப்படி பேசலான்னு. ஸோ ஜிம்மின்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக்கன் ஆகிட்டாங்க. இப்போ சுகா தான் செம்ம டென்ஷனாக பார்க்குறாங்க. நீங்கள் எந்த தேவையை பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் ஒருவேளை அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்கள் லவ் கொச்சப்படுத்தாதீங்க. நான் ஜிம்மினை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அது என் ஜிம்மினுக்கும் தெரியும். உங்களோட பிளெஸ்ஸிங் கிடைக்கலைனாலும் இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவள் விரும்பினான். அவள் விரும்பின ஒரே வார்த்தைக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் ஒன்று, நான் ஜிம்மின் மேலே கொடுக்குற லவ் எந்த விதத்துலேயும் உங்களை விட குறைஞ்சதில்லை அப்படின்ட்டு சுகா ஜிம்மினை கூட்டிகிட்டு காருக்குள்ளே தாண்டா உட்காடுறாங்க. ஸோ ஜேகேவும் இதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ டேயாங்க ஃபைனலாக பார்க்குறாங்க. டேயாங் சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டாங்கடா. ஸோ ஜேகேவும் அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் ஃபேமிலி யார்கிட்டையும் அவ்வளோவா பேசுகிறதே இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ ஜேகேவும் டேயாங்குமே கொஞ்சம் பேச கம்மி பண்ணிக்கிட்டாங்க. பிகாஸ் ஜிம்மின் இருக்கனால ஜிம்மினுக்கும் சுகாவுக்கும் ஒரு நல்ல செட்டில் அமையணும் அப்படின்ட்டு அவர் அந்த ஒர்க்லேயே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் அவ்வளோ பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. பட் இப்போ ஃபேமிலியில் புதுசாக ஒரு மெம்பர் வந்துட்டனால அவங்களுக்கு அங்கிட்ட கொஞ்சம் ஒர்க் ஆயிடுது. ஸோ அதை டேயாங் புரிஞ்சுக்கிட்டே அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ ஒன் ஃபைன் டே வந்து டேயாங் சும்மா அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னட்டுக்காரடி, உன் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன? என்ன தான் ஜிம்மின் பண்ண தப்பாக இருந்தாலும் அவள் என்னோடய ஃப்ரெண்டு இல்லைம்மா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் அவன் என் கூடயே இருப்பான். இப்போ ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்றாங்க. அவங்க அம்மா சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவங்களோட ஒர்க்கை தாண்டா கண்டினியூ பண்ணுறாங்க. ம்மா, நீங்கள் ஜிம்மின் பண்ணதை தப்புன்னு நினைக்கிறீங்களா? இதில் நான் நினைக்க என்ன கரடி இருக்குது? இப்போ இருக்க பசங்கள்லாம் இப்படிதான்ல. அது மட்டும் இல்லாமல் அது அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும். இதில் நான் அகெயின்ஸ்ட் பண்ண என்ன இருக்குது? அவங்க பேரண்ட்ஸ் மேபி கொஞ்சம் ஏற்றுக்கிறாமல் இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுக்கிருவாங்க. எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லவ்வில் ஜெண்டரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா ஃப்ரீயாக சொல்கிறாங்க. ஸோ டேயாங்க்லாம் நம்பவே முடியலை, நம்ம அம்மாவாடா பேசுகிறது அப்படின்ட்டு. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடா. அன்றைக்கி நைட்டு கரெக்டாக ஜேகேட்டையும் பேசுகிறாங்க. அப்படியா சொன்னாங்க? ஆமாம் ஜங்கோ, நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படி சொல்லுவாங்கன்னு. சரி, அப்புறம் அது வந்து மீட் பண்ணலாமா? எப்படியா? பண்ணலாமே. எப்போ? எப்போ பண்ணலாம்? இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம். 1 வீக் ஆகுமா? ஜிம்மின்னு இன்னும் இங்கே கொஞ்சம் செட்டில் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்டடீஸை வேறு இங்கே கண்டினியூ பண்ணுறனால அண்ணா அந்த ஒர்க்காக இருக்கான். ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 1 வீக்கில் எல்லாம் முடிஞ்சிடும் டேயாங். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஜேகேக்கு டேயாங்க்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த கன்வர்சேஷனும் போகுதுடா. அப்படியே ஒரு 1 வீக்கும் முடிஞ்சிருது. ரொம்ப ஹாப்பியாக அவங்க டைம் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அந்த டேவும் வந்துருச்சுடா. நம்ம யூமின் சைடு தான், நம்ம ஜிம்மின் தான் குக் பண்ணிவிட்டு சுகாவுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சுகாவும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு அப்படின்ட்டு வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கடா.
ஸோ, அப்ப சடனா காலிங் பெல் சவுண்டு கேட்கும். ஸோ, ஜிம்மின்னு ஒரு மாரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்டின்ட்டு போவாங்க. டோர ஓப்பன் பண்ணா நம்ம டேயாங் தான்டா வாசல்ல நிக்கிறாங்க. ஜிம்மினுக்குலாம் அவ்ளோதான். 2 பேருக்குமே டேயாங்க பார்த்தோனே அவ்ளோ 2 பேருமே அவ்ளோ அழுகுறாங்கடா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிருச்சு அவங்க மீட் பண்ணி. 3 நிமிஷம் கூட அவங்க தனியா இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க 2 பேரையும். ஸோ டக்குனு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அவ்ளோ அழுகுறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படி இருக்குமா? ஒரு 3 வாரம் பார்க்காததுக்கே இவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்களா? அப்படின்ற மாரி தான் 2 பேரும் அவ்ளோ மிஸ் பண்றாங்க 2 பேரையும். ஸோ அங்க ஜங்குக்கும் நிக்கிறாரு. ஸோ அவரு இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ ஃபைனலா அவங்க ஹக் பிரேக் பண்ணிட்டு, கரடி எப்படி இருக்க? ஐம் சாரிடா உன் கூட கான்டாக்ட்டே என்னால வச்சுக்கிற முடில. சாரி கரடி. அதெல்லாம் பரவால்ல ஜிமின். ஜங்குக் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அதனால நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத சரியா? ம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னடா ஃபார்மாலிட்டியா பேசுற? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கல்யாணம் தான் ஆயிருக்கு. நானும் உன் ஃப்ரெண்டு தான் மறந்துறாத. அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கும் ஒரு சின்னதா ஸ்மைல் பண்றாங்க. ஒரு ஜிமின் அவ்ளோ மிஸ் பண்றாரு. அந்த அளவுக்கு அவரால எதுவுமே பேச முடியாத அளவுக்கு மிஸ் பண்றாரு. ஸோ ஃபைனலா 2 பேரும் உள்ள தான் போறாங்க. "ஏய் சுகா இங்க பாரு யார் வந்திருக்காங்க" அப்படின்றாங்க. சுகா திரும்பி பார்த்தா நம்ம டேயாங் தான் ரொம்ப ஒரு மாரி ஸ்மைல் குடுக்குறாங்க சுகாக்கு. "எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் சுகா?" "ம். வாங்க பியர்." என் தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வருவாங்கன்னு. நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் லீவ் போட்டிருப்பேன். பட் பரவால்ல. என்னைக்கா இருந்தாலும் நீங்க இங்க தானே வரப்போறீங்க. அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கெல்லாம் அப்படியே பார்க்குறேன் என்னடா பேசுறா அப்படின்ட்டு. அப்பதான் டேயாங்கும் ஜேகேவே நோட் பண்றாங்க. 2 பேரும் அவ்வளோதான் வெக்கத்துல செவந்து போய் குனிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மினும் அப்படியே சுகாவ பார்த்துட்டு அப்படியான்னு கேட்குறாங்க. சுகாவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாரி கண்லயே சைகை குடுக்குறாங்க. ஜிம்மின் ஒரு மாரி ஹாப்பியா 2 பேரையும் பார்க்குறாங்க. சரி சரி டேயாங் வா சாப்பிடுவோம். சாப்பிட்டு இந்த தடவ எல்லா ஊருக்கும் சுத்தி பார்ப்போம் அப்படின்றாங்க. டேயாங்கும் ஹாப்பியா அப்படியே அங்கனக்குள்ள டின்னர் முடியுதுடா. 4 பேரும் அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. ஸோ ஃபைனலா சுகாவும் ஒர்க் இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து வீட்ல வந்து ஜிம்மின் அண்ட் ஜெயாங் அண்ட் ஜங்குக் மட்டும் தான் இருக்காங்க. சரி நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படின்ட்டு ஜேகே அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஆனா டேயாங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகேவ தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன கரடி? கண்ணு ரொம்ப வலிக்க போது. கொஞ்சமாச்சும் எடுத்துரு. உன் ஆளு தான். உன் கூட தான் இருப்பான் கவலைப்படாத. ஏய் ஜிம்மன் என்ன பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அய்யய்யோ! நல்லவன் மாரி நடிக்காதடா. நீ வந்ததுலேருந்து ஜங்குக்க முழுங்குற மாரி பார்க்குறதும், அவன் உன்ன ஆல்ரெடி முழுங்கிட்ட மாரி பார்க்குறதும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி மேட்ரு சொல்லு என்ன? அது வந்து ஜிம்மின் சொல்லுடா. ஐ திங்க் யூ திங்க் எனக்கு ஜங்குக்க பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ? டேய் வீட்ட பத்தி யோசிச்சியா? ஏய் அம்மாவுக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தெரியுமா? இன்ஃபேக்ட் நீ போனத பத்தி அம்மாட்ட கேட்டேன். வீட்ல எல்லாருமே சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். லவ்ல ஜெண்டர் என்ன இருக்கு? மனசு ஹாப்பியா இருந்தா போதும். இப்போ கண்டிப்பா என்னைய அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க ஜிமின். அண்ட் ஜங்குக் மாரி பையன்லாம் யாருக்கு தான் பிடிக்காது? உண்மையே சொல்றியா டேயாங்? ஆனா இது ஃபேமிலி மட்டும் இல்ல. சொசைட்டியும் உன்னைய கஷ்டப்படுத்தும். உனக்கு ஓகேவா? ஜிமின் என் கூட ஜங்குக் இருந்தா எனக்கு எல்லாமே ஓகே தான் தோணுது. இந்த சொசைட்டிய பத்தி நான் என்னைக்குமே யோசிச்சது இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. என் ஃபேமிலியே ஓகேன்றப்ப நான் எதுக்காக இந்த சொசைட்டிய பத்தி யோசிக்கணும்? அப்புறம் என்ன? என் கரடி கடைசியா ஒரு வழியா மெச்சூர்ட் ஆயிட்டான். அவனோட கடையை லாஸ் பண்ண போறான். ஹே ஜிமின் சும்மா இரு. அப்படின்ட்டு அங்கே ஷையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஜேகேவும் கேட்குறாங்கோ. தூரத்துலேருந்து அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேயாங் வந்து டேரெக்டாக இன்னும் கன்ஃப்யூஸ் பண்ணலை தான். பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை டேயாங் வந்து நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அதை யோசிக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபைனலாக 3 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே போகலாம் தாண்டா போகிறாங்க. ஸோ ஜிம்மின்னு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, "ஏய் நான் சுகாவுக்கு லஞ்ச் கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் அது வரைக்கும் சுற்றி பாருங்க. அண்ட் லஞ்ச் கொடுத்து நான் ஃபோன் பண்ணுறேன் சரியா?" அப்படின்ட்டு ஜிம்மின் அங்கேருந்து நைஸாக கலண்டுறாங்க. டேயாங்க சூப்பர் சூப்பர் பண்ணு பண்ணு அப்படின்ட்டு.
ஸோ டேஹாங்கும் ஒரு மாரி ஷையா ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிமின் நம்மளுக்கு பிரைவசி குடுக்கணும்னு போன மாரி இருக்கு. ஆ எனக்கு அப்படி தெரியல ஜங்குக். மேபி உன் டார்ச்சர்லேருந்து தப்பிக்க கூட இருக்கலாம். எது? நான் டார்ச்சரா? ஆமா. ஜிமின் சொன்னான். நீ ஆஃபீஸ்க்கு என்னதான் போனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் பண்ணி சுகாவை தான் டார்ச்சர் பண்றேன்னு. அப்படின்ட்டு டேயாங் சொல்லிட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்றாங்க. வெல் அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஆஃபீஸ பத்தி அவ்வளவா எந்த விஷயமும் தெரியாது. ஸோ இருக்கலாம். அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு ஸ்மைலோட சொல்றாங்க. சரி வா, இங்க ஃபிஷ் பேன் கேக் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சுத்தலாம். அப்படின்றாங்க. டேயாங்கும் ஒரு மாரி ஓகே சொல்லிட்டு பேன் கேக் தான்டா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க. அவங்க முன்னாடி கப்புல்ஸ்லாம் நெறையா பேர் இருக்காங்க. 2 பேரும் கைய புடிச்சுக்கிட்டே போறது இந்த மாரி. ஸோ டேயாங் இத பார்த்துட்டு ஜேகேயோட ஹேண்ட தான்டா பார்க்குறாங்க. புடிப்போமா? வேணாமான்ட்டு. அப்படியே ஜங்குக் கூட கை கிட்ட கொண்டு போறாங்க. அப்புறம் சடனா திருப்பி எடுத்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் ஜேகேவும் நோட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்றாங்க. உனக்கு பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா எப்பயோ பிடிச்சிரு. ஏன்னா ஒன்ஸ் நான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா வேற மாரி போயிரும். ஜங்குக் எப்படி பேசுறீங்க? நீங்க உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஏய் கைய தான்ப்பா சொன்னேன். நீ என்ன நெனச்ச? கை நானும் கைய தான் சொன்னேன். அப்படின்ட்டு ஜேகே அங்கேருந்து டேயாங் அங்கேருந்து வேகமா நடக்குறாங்க. ஸோ ஜேகே ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு வேகமா போய் டேயாங்கோட கைய தான்டா பிடிக்கிறாங்க. அவ்வளோ அழகா ஃபிட் ஆகுது 2 பேர் கையும். டேயாங் ஒரு மாரி ஷையா அப்படியே கீழ குனிஞ்சுக்கிட்டே ஜங்கு கூட நடந்து போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து மூவி பார்க்கலான்னு தான்டா போறாங்க. அவங்க பார்த்த ஃபர்ஸ்ட்டு மூவியே ஈவன் த லவ் டிஸப்பியரன்ஸ் டுநைட் மூவி தான்டா. டேயாங் அந்த போஸ்டர பார்த்துட்டு அப்படியே நின்டுக்கிட்டே இருக்காங்க. ஜேகே தான் டிக்கெட் வாங்க போயிருக்காங்க. ஸோ ஃபைனலா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குற மூவி இதுவா தான் இருக்கணுமா? எனக்கு தெரியல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த மூவி கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா இருக்கும்னு. ஸோ ட்ரை பண்ணலாமே. ஏன்? உங்களுக்கு என்ன படம் பார்க்கணும்? அப்படின்றாங்க. கேட்டோனே ஜங்குக்கு வந்து லைட்டா திரும்புறாங்கடா அந்த போஸ்டர் பக்கம். டேயாங் அத பார்த்துட்டு ஷாக்கா நிக்கிறாங்க. சீரியஸ்லி ஜங்குக்? ஸ்பைடர் மேன் பார்க்கணுமா? ஏன்? ஸ்பைடர் மேனுக்கு என்ன குறைச்சல்? அதில லவ் ஸ்டோரி எவ்வளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா? பீட்டர் ஐயோ! ஜங்குக் போதும். சரி வாங்க ஸ்பைடர் மேனே பார்க்கலாம். இல்ல வேணாம். இதுவே பார்க்கலாம். உன்னோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலா அவங்க 2 பேரும் தியேட்டருக்கு தான்டா போயிட்டாங்க. கார்னர் சீட்டுக்கு ஒரு 5 சீட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சீட்டே கிடச்சிருக்கும். ஸோ அங்க தான் உட்காந்துருக்காங்க. ஸோ டேயாங் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே தான்டா அந்த மூவி பார்க்குறாங்க. ஸ்டார்ட்டிங் அவ்வளோ அழகா போகுது. அந்த பையன் வந்து ஒரு கேங்ட்ட புல்லில மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றது. அந்த பொண்ணு அத வந்து ஒரு ஃபன்னா எடுத்துக்கிட்டு அத என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறது. எல்லாமே அவ்வளோ அழகா போது. அவ அந்த நோட் பண்ற விதம், அத ஃபுல்லாமே பார்த்துட்டு சொல்ற விதம் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு ஸ்டார்ட்டிங் பாதி வரைக்கும். ஸோ அப்போ சடனா ஜங்குக் வந்து டேயாங்க தாண்டி தான்டா பார்க்குறாங்க. ஸோ டேயாங்கும் நர்வஸா என்னடான்னு பார்த்தா, கப்புள் சீட்ல 2 பேரும் வந்து செம்ம என்ஜாய் பண்றாங்க. டேய்! அப்படின்ற மாரி தான் இருக்கு. படத்த ஒரு சீன் பார்த்தாங்களா என்னான்னு கூட தெரியல. ஸோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டேயாங் ஒரு மாரி கப் பண்ணிட்டு ஜேகேவ தான்டா பார்க்குறாங்க. ஜேகே இப்ப டேயாங்க தான் பார்க்குறாங்க. ஜங்குக் ஸ்க்ரீன் அங்கிட்டு இருக்கு. தெரியும். அப்ப அங்க பாருங்க. படத்த மிஸ் பண்றீங்களா? நான் படம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆ? எப்படி? அப்படின்ட்டு அவங்க கண்ண ரொம்ப விரிச்சு கேட்குறாங்கடா. உன் கண்ல. ஜங்குக் டெம்போ பார்த்தீங்களா? ஆ? ரொம்ப பார்க்கல. கொஞ்சம் பார்த்தேன். உண்மையிலே லவ் பண்ற பையன் கண்ல படத்த பார்க்குறது எவ்வளோ நல்லா இருக்குமா என்ன? அப்படின்ட்டு அவர் ஒரு கான்ஷியஸே இல்லாம சொல்லியிருப்பாரு. அவங்கலாம் ஷாக்கா பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் ஜங்குக்கு என்ன சொன்னோம்னே புரியுது. ஸோ அவரும் டக்குன்னு ஸ்க்ரீன் பக்கம் திரும்பிட்டாங்க. 2 பேர் ஃபேஸும் அவ்வளோ ஷையா இருக்கு. ஸோ அப்படியே அந்த படமும் அந்த எண்டிங் சீன் கிட்ட வர மாரி இருக்குடா. ஹீரோயினி வந்து
பஸ்லேருந்து திடீர்னு எந்திரிச்சு ஹீரோட்ட கத்திட்டு போறது. ஹீரோ ஒரு மாரி உடம்பு முடியாம ரோட்லயே விழுகுறது. இந்த சீன்லாம் பார்க்கும்போது டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அதுவும் போற சீன்லாம் ரொம்ப டேயாங்கால முடியல. ஒரு மாரி ஜேகேயோட தோள்ல சாஞ்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சுட்டாரு. அதுவும் எண்ட் ஆஃப் த சீன்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, "நான் இந்த மறக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்." அப்படின்ட்டு அந்த மெமரீஸ் எல்லாத்தையுமே அவருங்க ரொம்ப யோசிச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த சீன்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஃபைனலா மூவியும் முடிஞ்சிருது. ஸோ ஸ்டில் நவ் டயாங் வந்து ஜேகேவோட எம்ப்ரஸ விட்டு வர மாரி இல்ல. அந்த அளவுக்கு அந்த படம் அவங்கள இம்பேக்ட் பண்ணிருச்சு. ஸோ ஜேகேவும் பார்க்குறாங்க டயாங்க. இதுக்கு தான் சொன்னேன், இந்த மூவி வேணான்னு. ஐம் சாரி ஜங்குக். நான் இவ்வளோ இது ஹர்ட் ஆகும்னு நெனச்சு பார்க்கல. நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்க நான் சொதப்பிட்டேன்ல. ஐம் சாரி அப்படின்றாங்க. ஜேகே ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, ம் உனக்கு ஓகேனா, இத நான் கொஞ்சம் மூட ஹைலைட் ஆக்கவா? எப்படி? என் கூட வா. அப்படின்ட்டு ஜேகே அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்கடா. அது வந்து ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க் அம்யூஸ்மென்ட் பார்க் தான்டா. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்ளோ அழகா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைம் மாரி தான். ஜிம்மினும் சொன்ன மாரி ஃபோன் எதுவுமே பண்ணல. ஸோ அவ்ளோ அழகா அத ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. அங்க இருக்க எல்லா ரைட்ஸ் போறது, எல்லா ஷாப்புக்கும் ட்ரை பண்றது, இந்த மாரி நெறையா பண்றாங்க. ஸோ ஃபைனலா ஒரு பலூன் ஷூட் கிட்ட தான் உட்காந்துருக்காங்க. ஜங்கு ப்ளீஸ் எனக்காக அத பண்ணேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் நான்லாம் இவ்ளோ பெரிய கல்ல குடுத்தாலே ஒழுங்கா குழி வச்சு எறிய மாட்டேன். இவன் இத்தனைக்கும் குண்ட குடுத்து எறிய சொல்லுவான். சத்தியமா எனக்கு வராது டேயாங். ப்ளீஸ் ஜங்குக் எனக்காக ப்ளீஸ் 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 அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் ஓகே அப்படின்ட்டு அந்த கன்ன தான்டா வாங்குறாங்க. வாங்கும்போதே ரொம்ப தடுக்குது. ஸோ டேயாங் வந்து இத கியூட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன தம்பி, பாய் ஃப்ரெண்ட சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ரூ. 100வ அம்போன்னு ஆக்கிற மாட்டியே! ஆ? நீ கண்ணு பிடிக்கிற விதமே சரியில்லையே! தல, உங்களுக்கு எங்களோட கேரக்டர் இன்னும் புரியல. எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்படின்ட்டு அவர் ஷூட் பண்றார்றா. ஃபர்ஸ்ட்டு புல்லட்டே அவுட்டு. ஸோ அந்த கடைக்காரலாம் செம்மையா சிரிக்கிறாங்க. ஸோ டேயாங்கும் ஒரு மாரி ஸ்மைல் பண்றாங்கடா. அவளால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. வரிசையா 3 புல்லட்டுமே மிஸ்ஸு தான். ஸோ போடா அப்படின்ற மாரி அந்த கடைக்காரன தான் பார்க்குறாங்க. என்ன தம்பி? பிடிச்சவங்களுக்காக இவ்வளோதானா? அப்படின்றாங்க. நான் இங்கேருந்து போனோனே அவங்களுக்கு தெரியும்ண்ணா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாரி அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு சொல்றாங்க. அந்த கடைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அவங்களும் போயிட்டாங்க. டேயாங்கும் ஒரு மாரி ஜங்குக்க பார்த்துட்டு, "சரி விடு விடு ஃபீல் பண்ணாத ப்ரோ. இதெல்லாம் போனா என்ன பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. "தயவு செஞ்சு ப்ரோன்னு மட்டும் கூப்பிடாத ப்ளீஸ்" அப்படின்றாங்க. "ஏன்? ப்ரோனா எவ்வளோ நல்லா இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. பட் கூப்பிடாதீங்க ப்ளீஸ்" அப்படின்னாங்க. ஒரு வேளை நீங்க எனக்கு புடிச்சத வாங்கி குடுத்திருந்தா, நான் கண்டிப்பா உங்கள ப்ரோன்னு கூப்பிட்டுருக்க மாட்டேன். ஆனா, நீங்க தான் 3 சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டீங்களே! அப்டின்றாங்க. பட் டேயாங் வந்து ஒரு மாரி ஜேகே வந்து ஒரு மாரி ஸ்மிர்க் குடுத்துட்டு டேயாங்க தான்டா பார்க்குறாங்க. "ஒரு வேளை நான் புடிச்சத குடுத்தா, என்ன ப்ரோன்னு கூப்பிட மாட்டியா?" அப்டின்னு கேட்குறாங்க. மேபி" அப்டின்றாங்க. ஸோ ஜேகே ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அவங்க கைய இந்த வரைக்கும் பின்னாடி தான்டா வச்சிருப்பாங்க. அத அப்படியே எடுத்துட்டு டேயாங்ட்ட தான் காட்டுறாங்க. பார்த்தா அவங்க கையில வந்து ஒரு அழகான ஒரு டெடி பியர் தான்டா. லைட் பிங்க்ல இருக்குடா. ரொம்ப பெருசும் கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப குட்டியும் கிடையாது. ஒரு ஒரு பெர்சனோட ஆஃப் பாடி அளவுக்கு இருக்கு. ஸோ டேயாங்க்கு அத பார்த்தோனே ஹேப்பியா இருக்கு. டக்குன்னு அந்த டெடிய வந்து ஜேகேவோட கையிலேருந்து பறிங்கிட்டாங்க. சீரியஸ்லி ஜங்குக் இதெல்லாம் எப்போ உங்களுக்கு பார்த்தீங்க? நான் நெனச்சு கூட பார்க்கல. நீங்க இத பார்த்தீங்கன்னு. நான் தான் சொன்னேன்ல. நம்ம பிடிச்சவங்க கண்ணு என்ன பார்த்தாலும் அது நம்மளுக்கு காட்டி குடுத்துரும்னு. மேபி 3 புல்லட் நான் ஒழுங்கா சுடல. பட் பொம்மைய நல்லா சுட்டுட்டேல்ல. அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டே கேட்குறாங்க. டேயாங் ஒரு மாரி அப்ப தான் நோட் பண்றாங்க. ஸோ இத மீன் பண்ணி தான் நீங்க அந்த கடைக்காரர்ட்ட சொன்னீங்களான்ற மாரி. ஸோ டேயாங்க்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. ஜஸ்ட் அவங்க பார்வைய வச்சே என்ன வேணும்னு ஜங்குக் நோட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலா கொஞ்சம் நைட் டைம் ஆயிடுதுடா. ஸோ ஃபைனலா அவங்க வந்து
அந்த பெரிய ரைடு தான் போறாங்க. அந்த ரைடும் முடிஞ்சுட்டு ரொம்ப டயர்டா கீழ படுத்துருக்காங்கடா, அந்த ஒரு கிராஸ்ல. ஸோ பார்த்துட்டு அந்த வானத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க அவ்வளோ அழகா அந்த பலூன்ஸ், பபிள்ஸ் இந்த மாரி நெறையா போய்க்கிட்டு இருக்கு. அந்த இடமே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. ஜங்குக் ம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நானும் டயான் ரொம்ப. என் லைஃப்ல இந்த மாரி நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல. தேங்க் யூ டயான். ஜங்குக், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். டயான், நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அப்போ நீங்களே சொல்லுங்க. இல்லை, நீ சொல்லு. ஆஹா, நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு 2 பேரும் அவங்க கண்ணை தானே மாறி மாறி பார்க்குறாங்க. மேபி அவங்க சொல்லவே தேவையில்ல போல். அவங்க கண்ணிலே அவ்வளோ தெரியுது 2 பேரும் எவ்வளோ ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்கள அறியாமலே 2 பேரும் அப்படியே க்ளோஸாக போகிறாங்கடா. ஜஸ்ட் ஒரு ஃபியூ இன்ச்சு தான் இருக்குது கிஸ் பண்ணுறதுக்கு. பட் கடவுள் இந்த இடத்துல எப்படி சரி பண்ணாமல் இருப்பார். கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. என்னாச்சு ஜிம்மின், எதுக்கு கால் பண்ண? என் ஃப்ரெண்டை வந்துட்டு காலையில் விட்டுட்டு போனேன். எனக்கு இன்னும் ஒரு ஃபோன் கூட வரல. நைட்டு 10 மணி ஆச்சு, 2 பேரும் எனக்கு கூப்பிடாமல் இருக்கீங்க. என்னடா பண்ண என் ஃப்ரெண்டை? அவன் இன்னும் வீக் கார்டோடதேல இருக்கான். ஐயோ ஜிம்மின், எப்படி தான் எங்கள் அண்ணன் லவ் பண்ணான்னு தெரில. இந்த வாரம் இரு அப்படின்ட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. டயாங்க தான் ஒரு மாதிரி ஷையாகவே இருக்காங்க. ஸோ ஜேகேக்கும் ஷையாக தான் இருக்குது. ஜிம்மின் கூப்பிட்றான், போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு டயாங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கும் போயிட்டாங்க. ஸோ ஜிம்மின் இவங்க 2 பேரோட ஆக்ஷனை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அவர் வெளியே எதுவுமே சொல்லலை, அமைதியாக தான் இருக்கார். ஸோ அந்த நாள் அப்படியே ஹாப்பியாக போகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஜங்குக் தான் டயாங் ட்ரெயின் ஏற்ற வந்திருப்பார். நான் போயிட்டு வரவா? இன்னும் ஒரு நாள் இருக்கலாம்னு கேட்கணும்னு தோணுது. பட் இருந்தாலும் நான் அவ்வளோ கொடூரமானதும் இல்லை. ஸோ பட் கொடூரமானதாகவே இருக்கலாம்னு தோணுது. ஆனால் ஜங்குக் ஸ்டோரியில் அவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. என்ன சொல்லணுன்றத தெளிவாக சொல்லலாம்ல. இருக்கவா போவா அப்படின்ட்டு டயாங் ஒரு மாதிரி இன்டென்ஷனோட ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக்லாம் எப்படி போன்னு சொல்லுவார். அப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சொல்லுங்க ஜங்குக், இருக்கவா போவா? இருந்தால் நல்லா தான் இருக்கும் லைஃப் லாங் அப்படின்ட்டு டயாங்கை பார்த்து சொல்கிறாங்க. டயாங் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அது உன் ஃபேமிலியோடு தான் நடக்கும். இப்போ போ, கூடிய சீக்கிரமே நான் உங்கள் ஊருக்கு வருவேன். அப்போ நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. டயாங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்களோட சீட்டில் தாண்டா போய் உட்கார போகிறாங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஃபைனலாக அந்த ட்ரெயினும் அங்கேருந்து கிளம்பிருச்சு. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் தான் ஜேகேக்கு ஒரு மாதிரி சேடாகவே இருக்குது. ஸோ இத்தனை நாள் தனியாக தான் இருந்திருப்பார். ஆனால் அவர் தனியாக ஃபீல் பண்ணதே இல்லை. பட் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. டயாங் 2 செகண்ட் தான் விலகி இருந்திருப்பார். ஸோ அதுக்குள்ளே அவர் இவ்வளோ எம்டியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்படியே ஒரு 1 வீக்டா, அவங்க பேசியே 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 மந்தில் அவங்க இவ்வளோ லவ் பண்ணுவாங்கன்னு 2 பேருமே நினச்சி கூட பார்க்கல. ஸ்டில் நான் 2 பேருமே ப்ரப்போஸ் இன்னும் டேரெக்டாக பண்ணிக்கிறவே இல்லை. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த வீக் நம்ம ஜங்குக் டயாங்கோட ஊருக்கு வரதா ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால டயாங் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு சாக்கா வச்சு அம்மா அப்பாட்ட ஜங்குக்கை பற்றி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவர் அன்றைக்கி மார்னிங் ஹாப்பியாக வெளியே வந்திருப்பார். நாளைக்கு நம்ம ஜங்குக்கை மீட் பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி. பட் கீழே போனால் அவங்க ஃபேமிலி டோட்டலாக வேறு மாதிரி உட்காந்துருப்பாங்க. எப்பயுமே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி என்னானே தெரில, ஒரு மாதிரி சேடாகவே இருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட ஐஸ் டிவியை போகுது. அங்கே டிவி நியூஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னான்னு பார்த்தோம்னா
The world the famous author the who win the first gold medal this month and have dated with a newbie அப்படின்னு வந்திருக்கு. ஸோ டயாங்க்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா டயாங் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் டயாங் ஸ்டோரி எழுதுவாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தாலே தெரியுது டயாங் தான் அப்படின்ட்டு. ஸோ டயாங் ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க வீட்டில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. அதுவும் ஜங்குக் மாதிரி பையனை வேணான்னு சொல்ல மாட்டாங்கன்ட்டு. அம்மா அது வந்து என்னது டயாங்? உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க. என்னடா அதெல்லாம்? அம்மா அது வந்து நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேம்மா. நான் அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அப்படின்னு சொல்ல தாண்டா போகிறாங்க. அதுக்குள்ளே டயாங்கோட அண்ணா வருண்லாம் சப்புன்னு அடிச்சிட்டாங்க. ஸோ டயாங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் அவங்க வீட்டில் யாருமே குரல் ஒஸ்தி கூட பேசினதில்ல. ஆனால் இப்போ அவங்க அண்ணா அடிச்சிட்டாங்க அப்படின்றத டயாங்கால் ஏற்றுக்கிறவே முடியலை. ஸோ ஒரு மாதிரி ப்ரோக்கனாக அவங்க அண்ணனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து அவங்க அண்ணனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க அண்ணனோட கோவம்லாம் கண்ட்ரோலே ஆகலை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுன் வேற அழுகுறாங்க ரொம்ப. அந்த சின்ன பையன் என்ன என்ன பேசுகிற டயாங் நீ? நீ ஒரு பையன்டா, எப்படி ஒரு பையனை லவ் பண்ணுவ? லூசாடா நீ? என்ன டயாங் ஆச்சு உனக்கு? எதுவும் உடம்பு முடியாமல் போயிடுச்சா? சொல்லு, அண்ணன்ட்டு சொல்லு, அண்ணன் பார்க்குறேன். அண்ணா எனக்கு உடம்பு முடியாமலாம் போகலண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உண்மையாகவே ஜங்குக்கை லவ் பண்ணுறேண்ணா. அம்மா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல லவ்க்கு ஜெண்டர்லாம் தேவையில்லைன்னு. நான் உண்மையாகவே ஜங்குக்கை லவ் பண்ணுறேம்மா. எனக்கு எனக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்குமா. நான் இன்றைக்கி இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் இது ஜங்குக்கிட்டையும் என்னடா பேசுகிறேன்? லவ்க்கு ஜெண்டர் இல்லைன்றதுக்காக அந்த ஒரு வார்த்தைக்காக நீ ஜங்குக்கை லவ் பண்ணியா? இல்லைம்மா, நான் ஜங்குக்கை ஃபஸ்ட்லேருந்தே லவ் பண்ணேன். ஆனால் எங்கே நம்ம வீட்டில் ஒத்துக்கிற மாட்டேங்கன்னு நினச்சி தான் நான் அதை யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் நீங்கள் சொன்னீங்கள்ல நம்ம அதெல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல, நம்மளோட ஃபேமிலி ஹாப்பியாக இருந்தால் போதும்னு. அம்மா கண்டிப்பாக ஜங்குக்கோட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேம்மா, ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. அவங்க அம்மாவுக்குலாம் ஒரு மாதிரி கோவமாக வருது. அப்படியே டயாங்க தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாலாம் டோட்டலாக ப்ரோக்கன் ஆகி தான் உட்காந்துருக்காங்க. டயாங் அது அம்மா ஏதோ ஒன்றும் தெரியாமல் நான் சொல்லிட்டேன். ஆனால் சத்தியமாக இப்போ என்னால் அதை ஏற்றுக்கிற முடியாது டயாங். இங்கே வர இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உனக்கு இப்போ தான் 18 வயசு முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் நீ இப்படி பேசுகிற. கொஞ்ச நாளில் நீ இதெல்லாம் மறந்துடுவ டயாங். இதெல்லாம் வேணாண்டா நம்ம குடும்பத்துக்கு. ஊரில் தலை காட்ட முடியாது அதுக்கப்புறம் நம்மளால். அம்மா சொல்கிறத கேளு டயாங். அம்மா இது வரைக்கும் உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? அம்மா சொல்கிறது கேளுடா. அம்மா அன்றைக்கி நீங்கள் வேலை ஒரு மாதிரி சொன்னீங்க. இப்போ ஆமாம் அன்றைக்கி நான் சொன்னேன். இதுக்கு என்ன சொல்லியா? அப்போ தான் நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ என் பையனை இந்த வழியில் கொண்டு போகும்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்டையா. தயவு செஞ்சுடா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை கெடுத்துடாதடா. உன் காலில் கூட விழுகிறேன் டயாங் அப்படின்ட்டு டயாங் காலில் தாண்டா விழுக போகிறாங்க. டயாங்க்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்படியே பின்னாடி தள்ளி போயிட்டாங்கடா. அவர் ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. ஸோ அவங்க தங்கச்சி ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கார்னரில் நின்றுக்கிட்டு. ஸோ அப்போ தான் டயாங் வந்து அவங்க தங்கச்சி நோட் பண்ணுறாங்க. மா ப்ளீஸ்மா, அதெல்லாம் என்னால் முடியாதும்மா, சத்தியமா ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறேம்மா, ப்ளீஸ்மா, சத்தியமா நான் சந்தோஷமாக இருப்பேம்மா, ப்ளீஸ்மா எனக்காக அக்செப்ட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவன் பையனை எப்படி தான் சமாதானப்படுத்தணும்னு தெரியலை. டேய் அதான் அம்மா அவ்வளோ சொல்கிறாங்கல்ல,
அப்படி என்னடா 1 மாசமா தெரியுமா என்ன உனக்கு? டேயாங், இதுவரைக்கும் இந்த வீட்ல யாருமே உன்னை நாங்க இப்படிலாம் பண்ணதில்ல டேயாங். உனக்கு எதுக்காச்சும் நாங்க நோ சொல்லியிருக்கோமா? இப்ப நாங்க வேணான்னு சொல்றோம்னா, அதில 1000 அர்த்தம் இருக்கும்டா. புரிஞ்சுக்கோடா. நாங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். உனக்கு உனக்கு ஏதாச்சும்னா சொல்லு. நான் வேகமா கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் டேயாங். நம்ம மயூரி அப்படின்னு தானே சொல்றாங்க. டேயாங்க்கு ஒரு மாரி அருவருப்பா இருக்கு அத கேட்கறதுக்கு. கடைசியில நீ எல்லாரும் மாரி இல்லனா, ஏன் ஒரு பையன் ஒரு பையன லவ் பண்ணக்கூடாதா? அத ஏன் எல்லாரும் அருவருப்பா பார்க்குறீங்க? வெறும் உடம்பு தேவைக்கு மட்டும் தான் எங்க காதலா? நாங்கலாம் ஒருத்தவங்கள உண்மையா லவ் பண்ணக்கூடாதாண்ணா? எந்த ஒரு தேவைக்காக நான் ஜங்குக்க லவ் பண்ணலண்ணா. நீ அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிருவீங்களோ, அதே மாரி என்னை ஜங்குக் பார்த்துக்கிட்டான். அந்த ஒரு ஃபீல்ல தான் நான் அவன லவ் பண்ணேன். ஆனா எதுக்காக நீங்க ஏண்ணா? நான் உன் தம்பிதான்ல. ஏன் என்ன தப்பா நினைக்கிறீங்க? ஏன்? அப்படின்ட்டு டேயாங் ரொம்ப ஒரு மாரி ப்ரோக்கனா ஆயிட்டாங்கடா. அவரால கேட்கவே முடியல. அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட. அவங்க அப்பாலாம் வாய தொறந்து எதுவுமே பேசல. ஒரு மாரி அவரும் ப்ரோக்கனா தான் இருக்காரு. அவங்க அம்மா தான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸ்ருதியுமே இதில வந்து இன்வால்வ் ஆகல. ஏன்னா அவருக்கு வந்து டேயாங் அப்படி பார்த்ததே இல்ல. ஸ்ருதி மேரேஜ் ஆகி அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து டேயாங் எப்பயுமே ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஆனா இந்த தடவ அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்லி இத சரி பண்ணணும்னு கூட தெரியல. அந்த அளவு கஷ்டமா இருக்கு. டேயாங், அம்மா ப்ளீஸ்மா ஒரு தடவ ஜங்குக்கிட்ட பேசி பாருங்களேன். கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ஜங்குக்கு பிடிக்கும்மா. ம்மா அப்படின்றாங்க. அவங்க அம்மாலாம் நான் சொல்றத கேளு டேயாங். உன்னை நாங்க எப்படி இத புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா என் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இத சொல்றேன். இப்ப நீ கஷ்டப்பட்டேன்னா, நாளைக்கு நீ சந்தோஷமா இருப்ப டேயாங். அம்மா சொல்றத கேளுடா ப்ளீஸ். அம்மா, நான் இன்னும் 1 மாசம் தான்மா லவ் பண்ணேன். ஆனா என்னால சத்தியமா என்ன மறக்க முடியாதும்மா. ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. ஸ்டில் நவ் அவங்க அப்பா எதுவுமே பேசலடா. ஒரு மாரி அமைதியாவே இருக்காங்க. ஸோ டேயாங்க்கே இது ஒரு மாரி இருக்கு. ஸோ டேயாங் அப்படியே லைட்டா அவங்க அப்பா கிட்ட தான்டா போறாங்க. அவங்க அப்பா முன்னாடி நீல் டவுன் பண்ணிட்டு அவங்க அப்பா கைய தான் பிடிச்சுக்கிறாங்க. அப்பா, நீங்க சொல்லுவீங்கல்ல, எப்பலாம் உனக்கு பயமா இருக்கோ அப்ப அப்பா கைய பிடிச்சுக்கோ. அப்பா இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. நீங்க இருக்க நம்பிக்கையில தான்ப்பா நான் என் மனச ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டேன். உங்க கூட இருக்கும்போது நான் எப்படி பாதுகாப்பா இருக்கேனோ, அண்ணன் கூட இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கேனோ, அது 2யுமே நான் ஜங்குக்கிட்ட ஃபீல் பண்ணேன்ப்பா. ஒரு பையனை லவ் பண்ணதான் தப்புனா, அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? கண்டிப்பா ஏதோ ஒரு ஆசைனாலயோ, தேவைனாலயோ நான் ஜங்குக்க லவ் பண்ணலப்பா. நீங்க சொன்னீங்கன்னா நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் வேணாலும் யாரையும் கல்யாணம் பண்ணாம கூட இருப்பேன்ப்பா. ஆனா என்னால ஜங்குக்கு இல்லாம இருக்க முடியாதுப்பா. ஒரே ஒரு தடவை அவன்கிட்ட பேசி பாருங்கப்பா. அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. உங்களை மாதிரி நம்ம எல்லாரும் மாதிரி அவனும் ரொம்ப நல்லவன்ப்பா. அவனோட ஆசை எல்லாமே நம்ம ஃபேமிலியில் அவனும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு தான்ப்பா. நம்ம ஃபேமிலினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. ஜங்குக்கு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. பட் அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு நின்றுட்டாங்கடா. அப்போலாம் அவங்க அப்பா டேயாங் அவாய்ட் பண்ணதே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கார் பார்க்கவே வெளியே. ஸோ அவர் அப்படியே மேலே டேயாங் சுத்தமாக பார்க்கவே இல்லை. அவரோட ஐசைட் வந்து நேராக தான் இருக்குது. உனக்கு அவன் அவ்வளோ பிடிச்சிருக்கா? அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரையும் ஏற்று போகிற அளவுக்கு? இல்லைப்பா, நான் இப்போ வரைக்கும் உங்களை விட்டு போகணுன்னு நினைக்கல. உங்கள்கிட்ட இப்போ வரைக்கும் நான் பெர்மிஷன் தான்ப்பா கேட்குறேன். ப்ளீஸ்ப்பா.
டேயாங், ஒரு அப்பா வந்த விஷயத்த நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உனக்கு அவன் தான் முக்கியம்னா நீ தாராளமாக இங்கேருந்து போகலாம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் கூட உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அவ்வளோதான். டேயாங் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. டேயாங்கோட அம்மாலாம் அவங்க வாயை பொத்திட்டு தாண்டா அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. மேபி வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இது சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்க பிளேஸில் இருந்து பார்க்கும்போது தான் ஒரு வேளை அது புரியும் போல். ஸோ டேயாங்க்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி அப்படியே அவரால் முடியலை. ஆல்ரெடி அவர் வீக்காக தான் இருக்கார். அவர் காலையில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாரோ அதை விட இப்போ ரொம்ப பெயினில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசலைடா. அவங்க அப்பாவும் டைரெக்டாக அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க அண்ணனும் ஒரு மாதிரி கோவத்துலேயே அங்கேருந்து போயிட்டாங்கடா. அப்படியே எல்லாரும் போயிட்டாங்க. ஃபைனலாக டேயாங்கோட தங்கச்சி நிஷா மட்டும்தான் இருக்காங்க. எல்லாரும் போனோன்னு நிஷா தான் டேயாங்கிட்ட வராங்க. ஸோ டேயாங் நிஷாவை பார்த்தோன்னே நிஷா ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. ப்ளீஸ்ண்ணா, அழாதண்ணா, உனக்கு தெரியும்ல எனக்கு நீ அழுதானால இருக்க முடியாதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா, உனக்கு ஜங்குக் பிடிக்கும்னா நீ போ, அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேண்ணா ப்ளீஸ் அப்படின்றாங்க. பட் டேயாங்லாம் சத்தியமாக போக மாட்டாங்க போல். அந்தளவுக்கு தலையை நோட் பண்ணுறாங்க வேணான்ட்டு. ஏன்னா டேயாங் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவை பற்றி தெரியும். அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதை கண்டிப்பாக செஞ்சுருவார். அவருக்கு எந்த அளவுக்கு ஜங்குக்கூட வாழணுமோ அந்தளவுக்கு அவங்க ஃபேமிலியும் முக்கியம். ஸோ அவர் அப்படியே ப்ரோக்கனாக இருக்காருடா. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஜங்குக்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. ஜங்குக்கும் நிறையா மெசேஜ் பண்ணியிருப்பாருடா. அவர் என்னென்னா இந்த நியூஸ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சு எதுவும் பிரச்சனையாச்சோ பயத்தில் நிறையா பேசியிருப்பார். அந்த ப்ராப்ளம்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறையா மெசேஜ் போட்டிருப்பாரு. பட் ஆனால் டேயாங் ஒன்றதுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். ஸோ நாளைக்கு எப்படினாலும் நம்ம மீட் பண்ண போகிறோம்ல, ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் தான் அவர் அமைதியாக இருந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே தாண்டா நம்ம டேயாங் ஃபோனே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜேகேட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட வந்திருக்காது. ஒரு 10 கிட்ட தாண்டா ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஐ எம் அரைவ்டு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஃபைனலாக ட்ரெஸ்அப் ஆகிட்டு அவங்க ரூம் விட்டு வெளியே தாண்டா வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க அண்ணி மட்டும்தான் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. ஸோ டேயாங்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ணி அது டேயாங் நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அண்ணி, டேயாங் இது உன்னோட லைஃப், நீ என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு அது சம்மதம்தான். ஒருவேளை மாமா ஏதாச்சும் கோவத்தில் பேசியிருப்பாங்க, நீ போ, நான் மாமாவை சரி பண்ணிடுவேன். அவர் கண்டிப்பாக ஒரு நாள் ஏற்றுக்குருவார். அண்ணி, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அப்பாவை பற்றி அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என்னால் முடியாது நீ, எனக்கு நீங்கள் எல்லாரும் வேணும். ஜங்குக்கு எனக்கு எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு டேயாங் அவங்க அண்ணியை தாண்டா ஒரு மாதிரி ப்ரோக்கன் ஐஸ்லேயே பார்க்குறாங்க. அவங்க அண்ணிக்கு நல்லாவே தெரியும் டேயாங்கோட அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது செஞ்சுருவாங்கன்னு. ஸோ அவங்களும் வேறு வழி இல்லாமல் டேயாங்கை தாண்டா அவங்களோட ஷோல்டரை தட்டி கொடுக்குறாங்க. ஐம் சாரி டேயாங், பட் நீ போயிட்டு வா, அது வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் நீ அப்படின்ட்டு டேயாங் அங்கேருந்து போயிட்டாங்கடா. நம்ம கரெக்டாக டேயாங் அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. ஜங்குக்கூட பஸ்ஸும் அங்கே வந்துடுது. 2 பேரும் ஒருத்தவங்க கண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேய் தம்பி, 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியுது, பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டு லவ் பண்ணுங்கடா, அண்ணன் அடுத்த ஸ்டாப்புக்கு போக வேணாமா அப்படின்ட்டு ஒரு கட்ட குரல் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா கண்டக்டர் தான். ஸோ அப்போ தான் ஜேகேவே நோட் பண்ணுறாங்க. அவங்க இன்னும்
அந்த ஸ்டெப்ல தான் நிக்கிறாங்கன்னு. ஸோ 2 பேரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அங்கருந்து அப்படியே மெதுவா தான்டா நடக்குறாங்க. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காங்கடா. அப்படியே மெதுவா தான் அந்த டைம் போது. அ டேயாங் வந்து அத ஹைட் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்களோட பெயின. பட் ஒரு மாரி சேடாவே தான் இருக்காங்க. ஸோ ஜேகேவும் இத நோட் பண்றாங்க. பட் இப்போதைக்கு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அமைதியா தான் இருக்காங்க ஜேகேவும். சரி, என் ஊருக்கு வந்தப்ப உன்ன ஃபுல்லா நான் சுத்தி காட்டுனேன். இப்போ உங்க ஊருக்கு வந்திருக்கேன். சுத்தி காட்டுவியா என்ன? ஜங்குக். சொல்லு டேயாங். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சொல்லவா? ம். சின்ன வயசுலேருந்து அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி இவங்கலாம் கப்புல்ஸா கோயிலுக்கு போயிட்டு வரமேது, அது பார்க்கவே நல்லாயிருக்கும். எனக்கு உங்க கூட கோயிலுக்கு போகணுன்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கு ஓகேவா? அப்படின்ட்டு டேயாங் கேட்குறாங்க. ஜேகே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஓகேன்றாங்கடா. ஸோ அங்க பக்கத்துல இருக்க ஒரு கிருஷ்ணன் கோயிலுக்கு தான் போறாங்க. ஸோ ஃபைனலா சாமி கும்பிட்டு, அந்த சாமி கொஞ்சம் எதித்தாப்புல தான்டா உட்காந்துருக்காங்க டேக்குக்கு 2 பேருமே. நீ கோயிலுக்குலாம் வருவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல டேயாங். அதுவும் கோயிலுக்கு வர்றது உன்னோட ட்ரீமா இருக்கும்னு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அப்பயே கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்படின்றாங்க. ஸோ டேயாங் வந்து அந்த சாமிய பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்கடா. ஆக்சுவலா அப்பா தான் கிறிஸ்டின், அம்மா ஹிந்து தான். 2 பேரும் லவ் மேரேஜ். ஆ அப்பா வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்காது கோயிலுக்கு வந்தா. ஆனா அம்மாவுக்கு பிடிக்குன்றனால அப்பா அவரே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. உண்மையா சொல்லணும்னா ஜங்குக் லவ் பண்ணுறவங்களுக்காக எவ்வளோ சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எங்கள் அப்பா பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். எங்கள் அப்பா மாதிரி ஒரு லவ், எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுற லவ் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது கையில் கிடைச்சும் கிடைக்காம போகுதுன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. அப்படின்ட்டு ஜங்குக்கை தாண்டா பார்க்குறாங்க. ஜங்குக்கும் சேடாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க. உனக்கு தெரியுமா டேயாங், என்னதான் கிருஷ்ணனும் ராதாவும் ஒருத்தரை உயிருக்கு மேலே லவ் பண்ணாலும், கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணது என்னமோ வேற ஒருத்தவங்க தான். ராதாக்கும் அப்படிதான். அவங்களோட வாழ்க்கை காதலோடய முடிஞ்சிருச்சு. கடவுளுக்கே காதலிச்சவங்க கூட ஒன்று சேர முடியாதுன்றப்ப அவரால் படைச்ச மனுஷன் நம்மளால் எப்படி முடியும் டேயாங்? அப்படின்ட்டு டேயாங்கை தாண்டா பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் கொடுக்குறாங்க. டேயாங்க்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஜங்குக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு. எனக்கு எல்லாம் தெரியும் டேயாங். நேற்று உங்கள் அண்ணி ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. உன் கூட வாழணும்னு ஆசை. உன் ஃபேமிலியோட நானும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியும். எல்லாரையும் கொண்டுட்டு வா, நம்ம சந்தோஷமாக இருப்பேன்னு என்னால் எப்பயும் சொல்ல முடியாது டேயாங். ஜங்குக், நம்மளுக்கு வேற வழியே இல்லையா? ஒருவேளை அப்படி ஒரு வழி இருந்தா இந்நேரம் அவங்களையும் ஒன்று சேர்ந்துருப்பாங்கள்ல. ஆனால் எப்படி இந்த உலகத்துக்கு கிருஷ்ணன்னா ராதான்னு தெரியுதோ, அதே மாதிரி இந்த ஜங்குக்னா டேயாங்னு எல்லாருக்குமே தெரியும் டேயாங். ஐ ப்ராமிஸ் அப்படின்றாங்க. டேயாங்லாம் ரொம்ப ப்ரோக்கன் ஆயிட்டாங்க. ஜங்குக்கை தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்தில்
மனசில் இருக்கிறத சொல்லாமலேயே பிரியறதோட வலி இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா ஜங்குக்? எனக்கு இப்போ அது சொல்லணுமா என்னன்னு கூட தெரியல. ஹை வேணாட்டையா, என்னால் இப்போயே இதை தாங்க முடியலை. இதுக்கு மேலே போச்சுன்னா என்னால் சத்தியமாக முடியாதுடா. இதை பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாது, உன்கிட்ட பேச முடியாது. நீ எனக்கு இல்லைன்றப்ப வலிக்குதுட்டையா. ஆனால் இதை ஏற்றுக்கிட்டதில் ஆகணும். ஜேகேவை டேயாங்க தாண்டா பார்க்குறாங்க. டேயாங்கும் ஜங்குக்கை தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ பெயின் இருக்குது 2 பேரும். அதுக்கு மேலே அவங்க எதுவுமே பேசிக்கல. என்ன பேசணுன்னு கூட தெரியலை. அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அந்த டைமும் எண்ட் ஆகுது. ஃபைனலாக டேயாங் தாண்டா ஜங்குக்கை ட்ராப் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ ஜேகே கரெக்டாக இப்போ பஸ்ஸில் நிற்பாங்க போகிறதுக்காக. டேயாங் ஜங்குக்கே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போயிட்டு வருவா டேயாங். நீ எதுக்காகவும் உன் ஃபேமிலியை வெறுத்துடக்கூடாது, புரியுதா? அவங்க எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். அப்படின்ட்டு உள்ளே தாண்டா போகிறாங்க. பட் டேயாங் அதுக்குள்ளேயும் ஜங்குக் கையை பிடிச்சிட்டாங்க. என்னையும் கூட்டிகிட்டு போயிரு ஜங்குக், ப்ளீஸ். என்னால் முடியாது, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஜங்குக். ப்ளீஸ் என்னையும் கூட்டிகிட்டு போ, என்னையும் கூட்டிகிட்டு போயிடுறியா ப்ளீஸ் அப்படின்றவங்க. அவ்வளோதான், ஜங்குக்கும் செம்மையாக உடஞ்சிட்டாரு. அவரும் அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கி டேயாங்க தாண்டா ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. வேர்ட்ஸே தேவையில்லை அவங்களுக்கு. ஒன்ஸ் அப்போ அந்த டைம் அவங்க கண்ணில் அவ்வளோ காதல் இருந்துச்சோ அதை விட இப்போ பல மடங்கு வலி இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ ஹக் பண்ணி அழுகுறாங்க. ஸோ ஃபைனலாக பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஜங்குக்கு வேறு வழி இல்லை, ரொம்ப ஃபோர்ஸாக தான் டேயாங்க பிரிக்கிறாங்க. திருப்பி சொல்கிறேன் டேயா, உன்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு எனக்கும் அவ்வளோ தைரியம் இல்லை. ஆனால் உன் குடும்பத்தையே கொண்டுட்டு உன்னால் என் கூட வர முடியுமா அப்படின்றாங்க. டேயாங்க்கு சத்தியமாக அது முடியாது. அவரும் அப்படியே செல்ல மாதிரி நிற்கிறாங்க. ஃபைனலாக அங்கேருந்து பஸ்ஸும் கிளம்பிருச்சுடா. ஜேகே அதுக்கப்புறம் டேயாங் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல. அவங்க சொன்ன அந்த ஒரு லாஸ்ட்டு குட் பை மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் 1 இயர் போயிடுச்சுடா. 1 இயர் 2 பேருக்கும் எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லை. டேயாங்கும் ஜங்குக்கிட்ட பேசணும்னு எந்த ஒரு ட்ரை பண்ணலை. ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார். இப்போதைக்கு அவருக்கு தேவை ஜங்குக் மட்டும்தான். அதே மாதிரி தான் டேயாங்க்கும் இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. பட் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா டேயாங்கோட ஃபேமிலி எந்த அளவுக்கு டேயாங்க்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அவங்க ஃபேமிலியோட ப்ரெஸ்டீஜும் பார்ப்பாங்க. ஸோ ஜிம்மினும் அதுக்கப்புறம் அவரால் எதுவுமே சொல்ல முடியலை. ஜேகே கொஞ்சம் சமாதானப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் அவரால் சுத்தமாக முடியலை. டேயாங்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே டேயாங்கை பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என் பையன் தானா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கடா. டேயாங்க்கு மயூரியை மேரேஜ் பண்ணி வைக்கலாம். மேபி மேரேஜுக்கு அப்புறமாச்சும் டேயாங் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு ஜங்குக் மேலே வந்தது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான். டக்குன்னு அவன் மூவ் ஆன் ஆயிடுவான் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. ஸோ மேரேஜுக்கு 1 டே முன்னாடி தான்டா டேயாங் அவரோட சிஸ்டத்தை ஆன் பண்ணுறாரு. 1 இயர் கழித்து இன்றைக்கி தான் ஜங்குக் ஒரு
ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேயாங்க்கு என்னடா இருக்கும் அப்படின்ட்டு அவர் படிக்கிறாரு. அவர் படிக்கிற ஒவ்வொரு லைனுமே வந்து அவங்களோட லவ்வை ஃபீல் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்க லவ் லைஃப்பை தான் ஜங்குக் அவ்வளோ அழகாக ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணியிருப்பார். அதில் லாஸ்ட்டு ஸ்லைட் படிக்கும்போது அவரால் சத்தியமாக தாங்க முடியலை. ஃபைனலாக அவன் என்னை விட்டு முழுசாக போகிறான். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவனுக்குன்னு ஒரு குடும்பம், அவனோட சந்தோஷம் எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமாக போகுது. அதெல்லாம் எனக்கு இல்லைன்றப்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கிட்டதே ஆகணும். அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காதலோட எங்கள் காதல் அந்த தடவையாச்சும் ஃபுல்ஃபில் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஹாப்பி மேரிட் லைஃப் மை லவ். நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக இன்னொரு பிறவியில் நம்மளை ஏற்றுக்கிற உலகத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ உன்னோட காதலாக தான் நான் பிறக்கணும். அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு டேயாங் ரொம்ப டியர்ஸாக இருக்குடா. அவர் எண்ட் ஆஃப் த ஸ்லைடு பார்க்குறாரு. அதில் இருக்கிறது 2 லைன் தான். பட் அது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அதை படிக்கவே. இந்த உலகத்தில் ஒருத்தவங்க கூட சேர்ந்து வாழ தான் சமுதாயத்தோட அங்கீகாரம் தேவை. ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள காதலிக்கிறதுக்கு, நினச்சிக்கிட்டு வாழ்கிறதுக்கு நம்மளோட காதலே போதும் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் மூவ் ஆன் ஆகணும்னு அவரும் ஆசைப்பட்றாரு. ஆனால் அவரால் அதை வாய் விட்டு ஜங்குக் சொன்ன மாதிரி சொல்ல முடியலை. நானும் மூவ் ஆன் ஆகுறேன், நீயும் மூவ் ஆன் ஆகுன்னு. ஏன்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் டேயாங் வந்து மூவ் ஆன் ஆகவே இல்லை. அவங்க 1 இயர் ஆச்சு அவங்க அப்பா அவர்கிட்ட பேசி. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இந்த சந்தோஷம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு அவர் தலையாட்டி பொம்மை மாதிரி தான் அவங்க ஃபேமிலியில் எது சொன்னாலும் ஓகே ஓகே இப்படின்னு தான் போய்கிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் அந்த 1 இயர் போயிருக்கனால மேரேஜுன்னொடனே டேயாங்கும் எதுவுமே பெருசாக கண்டுக்கிட்டு இருக்க மாட்டார். உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு விட்டுருப்பாரு. ரொம்ப சண்டை போட்டு தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு டேயாங்கும் ரொம்ப அழுகுறாரு. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் டேயாங்கிட்ட பெர்மிஷன் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டே டேயாங்கும் ரொம்ப கஷ்டத்துலேயே அப்படியே இருக்காங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அவரும் தூங்கவே இல்லை. அந்த சைடு ஜங்குக்கும் தூங்கலை. ஸோ அப்போ தான் அவர் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் நோட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து ஜங்குக் வந்து ஒரு பாய்ஸ் டூ பாய்ஸ் லவ் ஸ்டோரி எழுதியிருப்பார். அந்த கமெண்ட்டை பார்த்தா இது வரைக்கும் ஜங்குக்கு இருந்த ஃபேன்ஸ் கூட ஜங்குக்கை ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க. நீங்கள் எப்படி இப்படி எழுதலாம்? இது வந்து சொசைட்டி ஏற்றுக்கிறதுன்றதுக்காக ஒரு பையனை லவ் பண்ணலாமான்னு ரொம்ப தப்பாக இருக்கும். அதனால் அது சில பேர் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் வெளியே இந்த உலகம் ஒரு ஒரே ஜெண்டர் லவ்வை அக்செப்ட் பண்ணுதுன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அது என்றைக்குமே அது அருவருப்பாக தான் பார்க்கும் அப்படின்ட்டு டேயாங் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அமைதியாக அப்படியே இந்த கமெண்ட்டையே தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது படிக்கும்போது அவ்வளோ பெயினாக இருக்குது. அப்போ ஜங்குக் எவ்வளோ பெயினில் அதை வந்து எழுதியிருப்பார் அப்படின்ட்டு. ஸோ அந்த நைட் அப்படியே முடிஞ்சிருச்சுடா. அதோட ஃப்ளாஷ்பேக்கும் எண்ட் ஆகுது. அந்த சர்ச்சில் தான்டா டேயாங் ஃபைனலாக கண்ணை திறந்துட்டு அவருக்கு முன்னாடி இருக்க மயூரியை தான் பார்க்குறாரு. அவர் மயூரியை பார்க்கவே ரொம்ப கில்ட்டியாக இருக்கார். ஏன்னா மயூரிக்கான லவ் அவரால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் ஒரு மாதிரி இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் டேயாங்கோட பார்க்கவே முடியலை. ஏன்னா டேயாங் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அவர் பார்வையே. ஸோ அப்போ ஃபாதர் திருப்பி கேட்குறாரு, ஐ ஒன்ஸ் அகைன் ஆஸ்க் யூ கிம் டேயாங், are you willing to take Mayuri as your lawful wife and stand with her in her up and downs?
அப்படின்ட்டு கேட்குறாங்க. டேயாங்க் சொல்லவே முடியல. அவர் ரொம்ப கஷ்டத்தோட தான் ஐ டூ. ஓகேடா செல்லக்குட்டீஸ். இதோட ஸ்டோரி ஓவர். இங்கனக்கெல்லாம் அவங்க பார்த்தும் முடியுது. கண்டிப்பாக எத்தனை பேர் திட்டியிருப்பீங்க, எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேர் இதுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. ஏன்டா இந்த ஸ்டோரி எடுத்தேனோ எனக்கு தெரியலை. பட் நம்மளே இப்போ நிறையா பேர் இருக்கோம்லடா. நான் டேக்குக்குன்னு சொல்லலை, நார்மலாக ஜென்ரலாக சொல்கிறேன். என்னதான் நம்ம சேம் ஜெண்டர் மேரேஜ் அக்செப்ட் பண்ணாலும் இன்னும் அதை ஃபுல்லாக நம்ம அக்செப்ட் பண்ணலை. அது நம்மளுக்கு தெரியல அது எப்படி சொல்லன்னு எனக்கு. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெயின் இல்லை. இதில் நான் டேயாங் ஃபேமிலியை வில்லனாக காட்டணும்னு நினைக்கல. ஆக்சுவலாக அவங்க பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவர் இவ்வளோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியும் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நிறையா பண்ணுறாங்க. நம்ம நல்லது பண்ணுறாங்கன்னு நினச்சி கடைசியில் அது நம்மளுக்கு பெயினில் தான் போய் முடியும். வேணாண்டா, இதுக்கு மேலே நான் பேசினா அப்புறம் ஃபுல்லாக சொதப்பி விட்டுருவேன். ஸோ இதோட போதும். அண்டு இந்த ஸ்டோரி இங்கனக்குள்ளே முடிக்கிறதுக்கான ரீசன் ஏன்னு எனக்கும் தெரில. பட் உண்மையிலே உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டோரியோட ஹாப்பி என்டிங் வேணும்னா ஜஸ்ட் 5 கமெண்ட் போதுண்டா. ஒரு 5 கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஸ்ட்ராபெரிஸ்க்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டு இதான ஒரு ஹாப்பி என்டிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பாய், லவ் யூ டா ஆல்.